தேவன் வாசம் செய்வதற்காக, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தற்காலிகமான ஒரு கூடாரம் தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். சரிங்களா? இதை நம்ம கடந்த 2 பாடங்கள்ல நம்ம பார்க்கும்போது, எகிப்து என்னும் காரிருளாகிய இந்த உலகத்தில் இருந்து கானான் என்னும் பரலோகத்திற்கு போவதற்கு நம்மளோடு தேவன் இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்த பிறகு, அவர்கள் செங்கடலை கடந்த பிறகு அவர்களுக்கு எகிப்தை குறித்த, பாரோனை குறித்த எந்த பிரச்சனையும் இல்லை. எகிப்தும் பாரோனும் எதற்கு அடையாளம்னா, எகிப்து உலகத்திற்கும் காரிருளாகிய உலகத்திற்கும், பாரோன் சாத்தானுக்கும், இவைகளுக்கு விடுதலையாகிதான் நம் செங்கடலை கடந்து நம்ம அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே வந்தது. நம்மளுக்கு ஒரு அடையாளமான ஒரு விஷயத்துல, ஆவிக்குரிய பொருள்ல, நம் கானானை நோக்கிய பயணத்துல ஒரு தற்காலிகமான ஒரு கூடாரத்துல தேவன் நம்மில் வாசம் செய்வதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். நிரந்தரமான ஒரு ஆலயம் அப்படிங்கிறது கானான் தேசத்துல, ஜெருசலேம் பட்டணத்துல அங்கே கட்டப்பட்டதுதான். சீயோன் மலையில, மோரியா மலையில கட்டப்பட்டதுதான் அந்த ஆலயம். அப்ப அந்த ஆலயமானது கட்டப்படும் பொழுது, நாம ஏற்கனவே பார்த்த ஒரு பாடத்துல, அந்த கற்கள் எல்லாம் எங்கே உடைத்து செதுக்கி பாலிஷ் பண்ணி கொண்டாந்து ஆலயத்திலாகி அந்த மோரியா மலையில கட்டினாங்க, அந்த ஜெருசலேம்ல கட்டினாங்கன்னாக்க, எங்கே இருந்து உடைத்து கட்டினாங்க? மலைகள் இல்லை, அந்த குவாரியிலேயே எல்லா கல்லையும் செதுக்கி அங்கே எல்லா இதையுமே பொருத்தி பார்த்து, அங்க சுத்தியலும் உளியும் கேட்கப்படாமலே அங்கே போய் கல்ல பொருத்துற வேலை தான் இங்க எல்லாமே பொருத்தி பார்த்துருவாங்க. எங்க குவாரியிலே, அந்த மலை உடைக்கிற இடத்துல. அப்ப இந்த மலை அப்படின்னாலே என்னன்னா, இந்த உலகம்ங்கிறது மலை. இந்த மலையினாகி இந்த உலகத்திலேருந்து பேர்த்தெடுக்கப்பட்ட கற்கள் ஒரு கரடு முரடான ஒரு சேப்புல இருக்கு. நம்மளாம் அப்படிதான். அதை கிறிஸ்துவானவர் அவருடைய சத்தியத்தினாலே நம்மளை செதுக்கி பாலிஷ் பண்ணி அவருக்கேற்ற கற்களாக மாற்றி, இங்கே சரியான ஜீவனுள்ள கற்களா இருக்கிறாங்களான்னு தேர்ந்தெடுத்து அந்த கல்லை எங்க கொண்டு போய் கட்டுறாரு? தேவாலயத்துல சாலமோன் கட்டினார். இப்ப நம்மளை கட்டுறவரும் செதுக்கிறவரும் நம்மளை பாலிஷ் பண்றவரும் அப்படி உளியால அடிக்கும் போது வலிக்குமா அடிக்காதுல்ல? அப்ப அதெல்லாம் பண்றவர் யார்? அதெல்லாம் பண்றவர் யார்? நம்முடைய ஆண்டவர் தான். என்னுடைய சபையை நான் கட்டுவேன் தான் சொன்னார். கொத்தனார் கட்டுற ஆலயத்துல எல்லாம் தேவன் வாசம் செய்யறது இல்லை, சபையில எல்லாம் வாசம் செய்யறது இல்லை. அவருடைய ஜீவனுள்ள கற்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நாம தான். அதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 9 வசனங்கள்ல, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அதற்கேற்ற ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துவதற்கு ரோமர் 12:1 படி ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் செலுத்துவதற்கான ஒரு விஷயத்தை ஆலயம் கட்டுற இடத்துல குவாரியிலே எல்லாம் ரெடி ஆயிடும். அங்கே ஆலயம் கட்டுற மாதிரி பரலோகத்துல அங்கே போய் ரெடி பண்றது இல்லை. அப்ப இந்த உலகத்திலேருந்து பிரித்து எடுத்திருக்கிற நம்முடைய தேவன் நம்மளை என்ன பண்றாருன்னா, இந்த சத்தியத்துக்குள்ளாகவும் இந்த சத்தியத்துக்குள்ளான ஜீவியத்துக்குள்ளாகவும் வாழ்க்கைக்குள்ளாகவும் நம்மளை பண்ண நம்மளை செதுக்கி நம்மளை அவருக்கேற்ற ஜீவனுள்ள கற்களை போல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை சரி பண்றாரு. சரிங்களா? அதுதான் இப்ப கானான் தேசத்துக்கு போற வழியில பாலைவன யாத்திரையில நம்மளுக்காக ஒரு தற்காலிக கூடாரம், அப்படிப்பட்ட ஒரு கூடாரம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் இடத்திலே வந்திருக்கிற நாம அவரை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம். இந்த சரீரம் தற்காலிகமான ஒரு கூடாரம். இந்த கூடாரத்துக்குள்ள தேவனுக்கேற்ற பலிகளை செலுத்துவதற்கான ஒரு விஷயத்தை தான் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆசரிப்பு கூடாரமாக அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரம் இந்த மாமிசமான சரீரத்துக்கு ஒரு அடையாளமா இருந்து, இந்த சரீரத்துல தான் யார் வாசம் செய்யறதுல இருக்கிறாரு? நாமே அவருடைய. அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய விஷயத்தை தான் படிக்கிறோம்னா, இந்த ஆசரிப்பு கூடாரங்கிற படிக்க போனாலே யாரை பத்தி படிக்க போறோம்? அவங்களெல்லாம் படிக்க போறோம். ஆசரிப்பு கூடாரம்னால இப்ப யாரை பத்தி படிக்க போறோம்? நம்மளை பத்தி படிக்க போறோம். நம்ம தான் அந்த சரீரம். அதுல வாசம் செய்கிற தேவனையும் படிக்க போறோம், கிறிஸ்துவை படிக்க போறோம்.
ஆனா அதுக்கு ஏற்ற ஒரு கற்களாக மாறுவதற்கான ஒரு கூடாரமாக, அதனாலதான் அப்போஸ்தலர்கள்லாம் ஒரு சில வசனங்கள்ல சொல்லும்போது இந்த கூடாரத்திலே நாங்கள் கொஞ்ச நாட்கள் மட்டும் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த கூடாரங்கிறது எதை அடையாளப்படுத்துது? நம்ம சரீரமாக நம்மளதான். அப்ப ஒவ்வொரு கல்லுமே தேவனுக்கேற்ற ஜீவனுள்ள கற்களாக மாற்ற வேண்டியது அவங்க பொறுப்பு. நான் உங்களை மாற்ற முடியாது, நீங்க என்ன மாற்ற முடியாது. அவங்கவுங்க கிறிஸ்துவின் இடத்துல ஒப்பு கொடுத்து என்னை செதுக்குங்க, என்னை வணையுங்க. இந்த களிமண் இருக்குன்னா அந்த குயவன் கையில கொடுத்துறது. உங்க விருப்பப்படி என்ன பண்ணுங்க, ரெடி பண்ணிக்க. உங்களுக்கு விருப்பமா எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்திக்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை கொடுத்துரும். அங்க போய் நம்ம விருப்பத்தெல்லாம் இங்க காமிக்க முடியாது, நம்மளுடைய சிந்தையெல்லாம் இங்க கொண்டு போய் வைக்க முடியாது. அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த ஆசரிப்பு கூடாரத்துல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறது 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கே. அங்கேதான் ஆக்சுவலா நம்மளாம் இருக்கிற அந்த உலகத்துல இருக்கும்போது, அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல இருக்கும்போது தேவன் எங்க அழைச்சிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பரலோகம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறார். எல்லாரையும் வாங்கணும்னா கூப்பிடுது. நல்லா கவனிங்க, ஒரே அழைப்பு, பரிசுத்த அழைப்பு, பரம அழைப்பு. வர அழைப்பை பற்றி சொல்லும் பொழுது அநேக மகிமையான இந்த ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லப்படுது. இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாவதற்கான ஒரு ஜீவனுள்ள கற்கள் எத்தனை பேருக்கு தான் இந்த அழைப்புன்னு பாத்தீங்கன்னா முழு சிருஷ்டிப்புல எப்பயில இருந்து தேவ தூதர்களை படைச்சார், பிரதான தூதர்களை படைச்சார், மிருகங்களை படைச்சார், மனுஷனை படைச்சார். மனுஷனுக்குள்ளாக கோடா கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில தேவ தூதர்களையோ பிரதான தூதரையோ அழைக்கல. இப்ப யார் அழைச்சிருக்கிறாரு? இந்த மனுக்குலமாகி இந்த மனுஷ ஜாதியாகி இந்த மனுக்குலத்தில இருந்துதான் ஆதாமுக்குள் பிறந்திருக்கிற மனுக்குலம் தான். இன்னும் கூட சொல்ல போனா முதல் உலகத்துல விழுந்து போன தூதர்கள் மூலம் ராட்சச சந்ததி வந்துச்சு. அது தேவன் விரும்பின சந்ததியா? அது தேவன் விரும்பாத ராட்சச சந்ததி. அவங்களுக்கெல்லாம் இந்த அழைப்பு இல்லை, மனுக்குலத்துக்கு மட்டும்தான். அதுல அந்த அழைப்புல தேர்ந்தெடுக்கப்பட்டு முடிவு பரியந்தும் உண்மை உள்ளவர்களாய் வருவதற்கு எண்ணிய 1,44,000 காலி இடம் மட்டும்தான் இங்க இருக்கு. எத்தனை காலி இடம் மட்டும்தான் இருக்கு இங்க? அத்தனை தேவதூதர்கள் விழுந்திருக்கிறாங்க. அந்த இடத்தை நிரப்ப போறோம். ஆனா தேவதூதர் நிலைமைக்கு நம்ம அழைக்கப்படல. நல்லா கவனிங்க, நம்ம தேவதூதர் நிலைமைக்கு அழைக்கப்படல. ஒரு வசனம் இருக்கு, இது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 22ல ஈசாக்க பலியிட அந்த ஒரு முயற்சி பண்ணும்போது அவரிடத்துல ஒரு வாக்கு கொடுக்கப்படுது. 18வது வசனத்தை படிங்க, 17, 18. பக்கம் 24, ஆதியாகமம் அதிகாரம் 22, வசனம் 17, 18. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டீனாக. இங்க வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரியும். வானத்து நட்சத்திரம் 1,44,000 பேர் தான். நீங்க உன் சந்ததியானது உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக்குவீங்க. அவங்க வாசம் செய்யற இடத்த நீங்க போய் பிடிச்சுக்குவீங்கன்னா, யார் அந்த நம்மளுடைய சுதந்திரத்துக்குரியவர்களா நம்ம போறோம்னா, யாருடைய சுதந்திரத்துல போறோம்னா இந்த விழுந்து போன தூதர்கள் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போறோம். ஆனா அதன் இன்னும் மேன்மையான ஒரு தகுதியை கொடுக்கிறார். தூதர்களின் மேன்மையான தகுதி, அது சாதாரண தகுதி இல்லை. தூதர்களிலும் மேலான தன்மை என்னன்னா தேவத்தன்மை. அதான் கனம் மகிமை சாகாமைங்கிறது. அந்த தன்மையை கொடுக்கிறார். தூதர் தன்மையெல்லாம் கொடுக்கல, அதற்கு மேலான தன்மையை கொடுக்க இருக்கிறார். ஆகவேதான் இப்படிப்பட்ட இந்த அழைப்பு எங்க இருந்துன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்துல தூரமா, ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தோம்? 1.5 மைல், ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தூரத்துல. சரிங்களா? இவ்வளவு தூரத்துல
அங்க உள்ள இருக்க ஆசரிப்பு கூடாரங்கிற அந்த இடத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எது நடக்குதுன்னே தெரியாது. ஏதாச்சும் பலி செலுத்தினா போக பலி செலுத்துறாங்க போல இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. 1.5 கிலோமீட்டர்ல என்ன ஏதாச்சும் நடக்கிறது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஒரு அசைவு கூட என்னமோ மனுஷன் எங்கேயோ நடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். அது கூட தெரியாத அளவுக்கு அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு, சுற்றுச்சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்ப அந்த ஆசரிப்பு கூடாரமே யார் தான் பாக்குறோம்? நாம. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பரலோகத்தில் உள்ளவைகளுக்குரிய சாயல். இந்த மாதிரி இந்த சாயல், இந்த ஞான அர்த்தம் உள்ளவைகளை நம்ம உள்ள போய் பார்க்கும் பொழுது இது பரலோகத்திற்குரியவைகள் எல்லாம் நம்மளை பற்றி எழுதப்பட்டிருக்கு. நம்ம போய் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி எல்லாம் தெரிய வைக்கிறார். அதான் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இந்த ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த ஒரு இடத்துல அந்த 12 கோத்திரத்துல இந்த ஒரு மகத்துவம் உள்ள ஊழியத்தை செய்வதற்கு வைராக்கியம் உள்ள ஒரு ஜனங்களா அழைத்ததுல வந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லேவியர்கள் மட்டும்தான். அந்த 12 கோத்திரத்துல வந்தவங்க எந்த கோத்திரம் மட்டும்தான்? ஏன்னா அவங்க அந்த வைராக்கியம் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், சகோதரர்கள் என்று கூட பார்க்காம, தேவனுக்காக சகோதரர்கள் என்று பார்க்காம, அவன் சொந்த ரத்தம்னு கூட பார்க்காம தேவனுக்கு எதிராக செயல்பட்டதுனால கத்தி எடுத்து வெட்டியவர்கள். அப்ப நம்ம கூட இந்த உலகத்திலேருந்து பிரிந்து வரும்போது தேவனுடைய சத்தியமாக இருபுறமும் தீட்டப்பட்ட பட்டயத்துக்குள்ளாக நம்ம ஜீவிக்கணும், அதற்காக வாழணுங்கிறதுக்காக அந்த உலகத்துல உள்ள சொந்தம் பந்தம், மற்ற ஏனைய நட்பு, இந்த சமுதாயம், இந்த உலகளாவிய அமைப்புகள், பொருளாதார ரீதியான ஒரு சில மேலாதிக்கங்கள், மற்ற ஏனைய மத ரீதியான மற்ற மதங்கள் மற்றும் ஏனைய காரியங்கள், இவைகள் மத்தியிலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, நீங்களாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு வெட்டி சாச்சிட்டு தான் வந்திருக்கிறோம். கத்தியால இல்ல, எதுல? இந்த சத்தியத்துக்காக நான் வாழ்வேங்கிறதுக்காக தான் அந்த உலகத்தை விட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு லேவி கூட்டமா வந்திருக்கிறோம். இந்த லேவி கூட்டம்ங்கிறது ஒரு 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 கோத்திரம் இல்லைங்களா? அந்த வைராக்கியம் இருந்துச்சு. ஆனா அந்த வைராக்கியம் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமா இருந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லேவி கோத்திரம் பரிசுத்த ஸ்தலத்துக்கோ அல்லது அதை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கோ போறதுக்குரிய தகுதியற்ற ஒரு நிலைமை தான் லேவி கோத்திரம். வைராக்கியம் இருந்துச்சு. அந்த வைராக்கிய பத்தி பைபிள்ல சொல்லும் பொழுது, இந்த பக்தி வைராக்கியம் தேவனுக்கேற்ற பக்தி வைராக்கியமா இருந்தாலும் அது அறிவுக்கேற்றதா இல்ல. தேவனுக்கு இப்ப இஸ்ரேல் ஜனங்கள்லாம் பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் மேல அவ்வளவு பக்தி வைராக்கியம், அந்த ஆலயத்துல பலி செலுத்துவதில் அவ்வளவு பக்தி வைராக்கியம். ஆனா கிறிஸ்து பேசினதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சா? அந்த மறைபொருள் அந்த அறிவு புரிஞ்சிச்சா? அந்த ஞானம் புரிஞ்சிச்சானா? புரியல. அதனால அவங்க வைராக்கியம் வச்சிருந்தாங்க, அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. தேவன் பேர்ல தான் வச்சாங்க. நீ தேவனுடைய குமாரன் சொல்ற, அதனால உன்னை கொள்றோம். ஏன்னா தேவன் சொல்றாங்க, என்னுடைய தேவன், எங்களுடைய தேவன் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதை அறிய வேண்டியபடி அறியல, தெரிய வேண்டியபடி தெரியல. அவருடைய குமாரனே அவங்க முன்னாடி நின்னா அவங்களுக்கு புரியல. இதான் விஷயம். புரியுதுங்களா? இதே மாதிரி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த மாதிரியே நம் வைராக்கியம் உள்ள ஜனங்களா வந்துட்டோம். அறிவுக்கேற்ற வைராக்கியத்துல இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போதுதான் இந்த லேவியர் தேவனுடைய அழைப்புக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா தேர்ந்தெடுப்புக்குள்ள வந்தாங்களான்னா வரல. அதுதான் என்னன்னு பார்க்கும்போது அறிவுக்கேற்ற வைராக்கியத்திற்குள்ள அவங்க வரல. அறிவுனா அறிவு, புத்தினா அறிவு அப்படின்னா, அப்ப எதை செஞ்சாலும் நம்ம செய்ய போற விஷயம் சரியா தப்பான்னு நிதானிச்சு கரெக்டா செய்யும். இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவு பலிகள், அவ்வளவு காரியங்கள், அவ்வளவு விஷயங்கள் பண்ணாங்க. அதெல்லாம் என்னதுங்க? நிழல் தான். ஆவிக்குரிய பொருளை அறியாதபடிக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முழு கிறிஸ்தவ மார்க்கமும் இந்த லேவி குரூப் மாதிரி இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில தான் நின்னார். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தான் முதலாம் வருகையில நின்னார். ஆனா அந்த ஜனங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை, உண்மையான சத்தியத்தையும் புரிந்து கொள்ள முடியலை. கிறிஸ்து மாமிசத்துல நின்னவரையும் என்ன பண்ண முடியல, அடையாளம் கண்டு கொள்ள முடியல. ஆனா அவரை அடையாளம் கண்டு கொண்டவங்க எல்லாம் பாருங்க, பெரிய ஞானிகளா? யாரு அவங்கள? யாருன்னு கேட்கிறேன். படிப்பறிவே இல்லாதவங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு இருக்கிற போதகர்கள், ஊழியர்கள், பெரிய பெரிய
இதுல பைபிள் சொசைட்டி, பைபிள்ல உள்ள கோர்ஸ், அந்த பாஸ்டர்களுக்குரிய ஊழியங்களுக்கான அந்த மேற்பார்வைக்குரிய எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவுக்கேற்ற அந்த ஒரு இரண்டாம் வருகைக்குரிய எல்லா தகுதியோட ரெடியா இருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா, அதுதான் அன்னைக்கு இருந்த லேவியர்களை போல, பரிசேயர் சதுசேயரை போல இன்னைக்கு இந்த லேவி குரூப்பா இருக்கிறவங்க யாருன்னா அழைப்புக்குள்ள வந்துட்டாங்க. பரலோகம் போகணும், எந்த சபையாச்சும் பரலோகம் போவேணாங்கிறதுக்காக வந்திருக்கா? பரலோகம் போகணும் தான் வந்திருக்கு. ஆனா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல வளராமலே இருக்கிறாங்க. இந்த வளரா நிலைமைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள். கிறிஸ்துவுக்குள்ளான 3 படிநிலைமைகள் இருக்கு. அழைக்கப்பட்டோர், தேர்ந்தெடுக்கப்பட்டோர், உண்மை உள்ளோர். அழைக்கப்பட்டோரோ அநேகர், அவங்க எல்லாம் குழந்தைகள் வந்துருவாங்க. ஆனா தேர்ந்தெடுக்கப்படும் போது சில சீசர்களை மட்டும்தான் கிறிஸ்து என்ன பண்ணாரு? தேர்ந்தெடுத்தார். 72 சீசர்கள். அங்க இருந்த கோடிக்கணக்கான இஸ்ரேல் மத்தியில வந்தவங்க ஒரு 30-40 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க தான் அழைப்புக்குள்ள வந்தவங்க. ஆனா வந்தவங்கல்ல, அழைப்பு வந்து கோடிக்கணக்கான இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா வந்தவங்க எத்தனை பேர் தான்? ஒரு 24,000 பேர். அந்த அப்பம் மீனெல்லாம் சாப்பிட வந்தவங்க மொத்த எண்ணிக்கையில பார்க்கும்போது அது மாதிரி ஒரு தொகை கிடைக்குது. அப்ப இத்தனை பேருக்கு மத்தியில அவர் தேர்ந்தெடுத்த ஜனங்கள், அழைப்புக்குள் வந்தவங்கள்ல தேர்ந்தெடுத்த ஜனங்கள் எத்தனை பேர்னா, ஒரு 30,000 பேர் மக்கள் மத்தியில 24,000 பேருக்கு மேல இருப்பாங்க. அதுல 72 பேரை தான் சீசர்களாக அவங்க வந்தாங்க. சரிங்களா? சீசர்களாக அர்ப்பணித்தார்கள். இந்த சீசத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா, அவருடைய உபதேசத்தில் கேட்டு நிலைத்திருப்பது. 2 விஷயம் நடக்கும். அவருடைய உபதேசத்தை கேட்கணும், கேட்டது மட்டும் இல்ல நிலைத்திருக்கணும். கேட்டுட்டு நிலைக்காம இருந்தா பொய் சீசர்கள், ஆனா கேட்டுட்டு நிலைத்திருந்தா மெய் சீசர்கள். அப்ப சீசர்களே 2 குரூப் இருக்கு. அப்ப அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அவருடைய உபதேசத்தை ஆழமா புரிந்து கொண்டவங்க அந்த 24,000 பேரும் புரிந்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் அவர் விலைக்கு சொல்லல. அந்த அறிவு, அந்த பக்திக்கு ஏதுவான அறிவை அவர்களுக்கெல்லாம் 24,000 பேருக்கு அப்படியே பொதுவா மலை பிரசங்கம் அவ்வளவுதான். ஓமையினுடைய விளக்கம்லாம் யார்கிட்டாச்சும் அந்த பொதுமக்கள்கிட்ட சொன்னாரா? தனியா தான் சொன்னார். அதனாலதான் நம்ம கூட பாருங்க, எண்ணிய சிலருக்கு மட்டும்தான் இந்த ரகசியங்களை அறிவிக்கும்படி தனியாக நம்மளுக்கு அறிவிக்கப்படுதுன்னா, மற்றவங்களுக்கு அறிவிக்கப்படலைன்னா அவங்களுக்கு நம்ம அழைப்பு கொடுக்காம இருந்தோமா? வந்தாங்களா இல்லையா? வந்துட்டு அவன் திரும்ப கண்டினியூ பண்ண முடியல. அந்த தேர்ந்தெடுப்புக்கு ஏதுவான அர்ப்பணிப்புக்குள் வரவில்லை. அந்த தேர்ந்தெடுப்புக்கு ஏதுவான அர்ப்பணிப்புக்குள் அவர்களை தங்களை அந்த சத்தியத்திற்கு, கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அப்ப இத்தனை பேர் தான் நம்ம அவருக்கேற்ற சத்தியத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக தேவன் அங்கீகரிக்கிறார். அவர் கொடுத்த அந்த சத்தியத்திற்குள் விசுவாசித்து நம்மை ஒப்பு கொடுக்கிறோம் இல்லையா? இதன்படி வாழணுங்கிற ஒரு மனசு வருது பாத்தீங்களா? இந்த மனசு வர்றதுக்கு தான் இந்த லேவியர் குரூப்ல இருந்து ஒரு குரூப்பை நம்மள ஆசாரியர்களா பலி செலுத்துவதற்கு தேர்ந்தெடுக்கிறார். இந்த பலி செலுத்துறது லேவியர்கள் எல்லாம் இல்ல. இவங்க ஒரு வைராக்கியத்துல வந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள், 600-800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் மட்டும். இவர்கள்லாம் அழைப்புக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களா? இந்த சத்தியத்தை கேட்பதற்கே தகுதி இல்லாதவர்களா இருக்கிறாங்க. இந்த சத்தியத்தை கேட்பதற்கு தகுதி இல்லாதவர்கள்னா தேவன் தகுதி இல்லாதவர் ஆக்கிட்டாரா? அப்படி இல்லை. அவங்க கேட்க விரும்பல. இப்ப உதாரணத்துக்கு இந்த டால்மியாபுரத்தை எடுத்துக்குவோம். இந்த டால்மியாபுரம் பகுதியில் நம்மளால முடிஞ்சவரையும் எல்லாருக்கும் நம்ம அழைப்பு கொடுத்தோமா இல்லையா? நோட்டீஸ் மூலமாகவோ, வால் போஸ்ட் மூலமாகவோ, மற்ற ஏனைய எத்தனையோ முறைமையில, நீங்க தனிப்பட்ட முறைமையில, உங்களுடைய தனிப்பட்ட வாஞ்சையில கூப்பிட்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் போயிருக்கு பாருங்க. ஆனா இந்த விசேஷித்த இந்த அர்ப்பணிப்புக்குள்ள அந்த ஆசாரியர்கள் ஆவதற்கான ராஜரீக ஆசாரியத்திற்குரிய அந்த ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையா மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை இழந்தவர்கள் தான் இதுல வராதவர்கள் தான். அப்ப வராதவர்களை தேவன் வர வேணான்னு ஏதாவது சொன்னாரா? அழைப்பு கொடுத்தது எங்க? பரலோகத்துக்கு. அது வேணான்னு எதுவும் வர வேணான்னு யாராச்சும் தடுத்தாரா? எங்கேயாச்சும் ஒரு தடைகள் வந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கையில பல தடைகள், இங்க வர்றதுக்கே பல தடைகள் வரலாம். சரிங்களா? அதை மிஞ்சிதான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா, அந்த அர்ப்பணிப்புங்கிற ஒரு விஷயம் மனசுல இருந்ததுனால, அந்த வாஞ்சை இருந்ததுனாலதான் அந்த அர்ப்பணிப்பு வரும். வாஞ்சைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுல ஏதோ இருக்குது,
தேவன் நம்மளை என்னமோ புடம்பிடுகிறார், நம்ம அவருக்காக வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியத்திற்குரிய அந்த அர்ப்பணிப்பும் அந்த வாஞ்சையும் வரும்பொழுதுதான் பல தடைகளை மீறி தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்னா இந்த கூடுகைக்கே வருவோம். நம்மளாம் வேலை வெட்டி இல்லாதவங்களா சொல்லுங்க? எத்தனை வேலை இருக்கு நம்மளுக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பத்தாதா? சனிக்கிழமை கூடுகை பத்தாதா நம்மளுக்கு? இது தேவையாது. சும்மா சிந்திக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஆனா இதை சிந்திப்பதற்கும் அந்த அறிவுபூர்வமான காரியங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆசாரியத்துவத்தினுடைய மறைபொருளுக்குரிய அந்த ஊழியத்தை சிலருக்கு மட்டுமே அதை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார். சரிங்களா? அப்ப முழு கிறிஸ்தவம் இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில மொத்தமே இந்த 2000 வருஷத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த நூற்றாண்டுல மட்டும் 800 கோடி பேருக்கு பாக்குறோம். அவருக்கு தேவை எத்தனை பேர் தான் இந்த பரலோக அழைப்புல? இந்த 2000 வருஷமா முடியல பாருங்க. யோசிச்சு பாருங்க. இந்த சந்ததிக்கே போதுமே. கிறிஸ்தவர்கள் மத்தியில கோடிக்கணக்கான ஜனத்துல 1,44,000 பேர் கிடைக்கலையா அவருக்கு? உண்மை என்னன்னா கிடைக்கல. இந்த 2000 வருஷமா கிடைச்சிருந்துச்சுன்னா உலகம் முடிஞ்சிருக்கும். அது தெரியுங்களா? வசனம் கிளியரா சொல்லுது, அறுவடை உலகத்தின் முடிவு. அப்ப எந்த அறுவடை? இந்த 1,44,000 பேரை பரலோகம் சேர்த்துட்டா உலகத்துக்கு முடிவு. இன்னும் உலகம் முடியலைங்கிறப்ப இந்த 2000 வருஷமா பரலோக அழைப்புக்கு தான் இந்த பெந்தகோஸ்தே நாள் முதலா இந்த ஒரு ஓப்பனிங் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஓப்பனிங் ஆன அந்த ஒரு காரியத்துல அந்த பெந்தகோஸ்தே நாளுக்கான பரிசுத்தாவி வந்து இறங்குவதற்கான முகாந்திரமே எதுல இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவினுடைய மரணத்தில். அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழைறதுக்கு அதற்கேற்ற வேலைகளை செய்வதற்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா, கிறிஸ்து நமக்காக மரித்து விட்டார், என் பாவத்துக்காக மரித்து விட்டார், அவரே என் இரட்சகர், அவரை இல்லாமல் எனக்கு வேற எந்த ரட்சிப்பும் இல்லை, அவர் ஒருவரே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட தான் இந்த உலகத்திலேருந்து லேவியர்களா உள்ள நுழையும் போது அந்த திரை, எந்த திரை? வெளியில பலிபீடத்துக்கு வெளியில ஒரு திரை இருக்கு இல்லையா? 4 வண்ணங்கள்ல, விசுவாசம் நீல நிறம், நீதி வெண்மை நிறம், ரத்தம் சிகப்பு, அவருடைய மீட்கும் பொருளினுடைய அவருடைய பலி ரத்தம், மற்றும் இரத்தாம்பரம்ங்கிறது ராஜரீகத்தினுடைய அந்த ஒரு காரியத்தினுடைய விஷயத்த கிறிஸ்து இந்த 4 தன்மையில தான் இந்த பூமியில மனுஷனுக்குரிய முழு பரிபூரண ஜீவியத்தை ஜீவித்து முடித்தார். அப்ப அந்த வழியாக நானே வழின்னு சொல்லி அந்த விஷயத்துல அவருடைய நீதி, அவருடைய மீட்கும் பொருள், அவருடைய தேவன் பேரில் வைத்த அந்த விசுவாசமாகிய நானே சத்தியம் சொன்ன அந்த நீல நிறம், அதான் விசுவாசத்துக்குரிய அந்த சத்தியம். மற்றும் அவர் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டார், மனிதனாகவே ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த தன்மையில தான் கேட்கும்போது, பிளாத்து கேட்கும்போது கூட நீ ராஜாவோ அப்படின்னா என்ன சொன்னார்? நீ சொல்கிறபடி நான் ராஜா தான் அப்படின்ட்டார். சரிங்களா? அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு, என்னடா அது அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா அந்த பிளாத்துவை பத்தி வரலாறு பார்க்கும்போது அவர் ரத்த சாட்சியா மரிச்சாருன்னு சொல்லப்படுது, வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம் அவரு விசுவாசத்துக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுத்து ஒரு கலிலேயன், அவருடைய ஒய்ஃபும் ஒரு கலிலே. அதனால அந்த சத்தியத்துக்குள்ள வந்து ரோம பேரரசால் ரத்த சாட்சியாக மரித்தவர் லிஸ்ட்ல இவருடைய பேரும் இருப்பதாக வரலாறு சொல்லுது. அப்ப நான் அந்த ராஜா தான். அப்ப நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே வந்தேன் அப்படிங்கிறார். சத்தியம்னா என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறார். வாயை மூடிக்கிட்டார். ஒருவேளை அன்னைக்கு சத்தியத்தை சொல்லி இருந்தான்னு வச்சுங்க, பிளாத்துக்கு அங்க சுத்தி இந்த இஸ்ரேல் ஓடிப்போ அப்படின்னு விரட்டி இருப்பார். சாவுறதுக்கு முன்னாடி அந்த சத்தியத்தை யார்கிட்ட சொல்லல? பிளாத்துக்கிட்ட சொல்லல. சரிங்களா? செத்த பிறகுதான் அவருக்கு சத்தியம்லாம் புரிஞ்சிச்சு. புரியுதுங்களா? அப்ப இந்த சத்தியத்திற்குரிய மற்றும் அவருடைய நீதியான மற்றும் அவருடைய பலிய மற்றும் அவருடைய ராஜரீகத்தினுடைய அந்த தன்மையில தான் இந்த முழு பரிபூர்ண மனிதனாக அபிஷேகம் செய்யப்பட்டு பலியை ஓபன் பண்ணி வரும்பொழுது அவர் தன்னுடைய ஜீவனையே என்ன பண்ணாருங்க? பலியாக, ஈடு பலியாக எல்லா பலிகளையும், சர்வங்க தகன பலியிலிருந்து, போஜன பலியிலிருந்து, பஸ்கா பலியிலிருந்து எல்லா பலிகளையும் ஒரே பலியினாலே அந்த 4 திரையை தாண்டினோடனே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தென்படுவது எதுதான் தென்படுது? பலிபீடம், கிறிஸ்துவனுடைய பலி. அவரே பலி செலுத்திட்டு அவரே அந்த பலிபீடமாகவும் நம்மளுக்கு மாறி போயிருக்காரு. இப்போ நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு அப்படின்னு வசனம் படிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் பின்னாடி படிக்கலாம். அந்த நமக்கு ஒரு பலிபீடம் யாருன்னா கிறிஸ்து மேல நம்ம செலுத்த வேண்டிய பலிகள். கிறிஸ்து இல்லாம எந்த பலியும் செலுத்த முடியாது.
அவர் மேல நம்ம செலுத்த வேண்டிய பலிகள் இருக்கு. இப்ப நமக்காக செலுத்தப்பட்ட பலிய அங்கே முதல்ல செலுத்தினவர் யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து தான். சரிங்களா? அப்படியாக அந்த பலியை செலுத்தும் பொழுதுதான் முழு மனுக்குலத்துக்குமான இருந்த அந்த பகை தகர்க்கப்பட்டது. அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய மாமிசத்தை பலியா செலுத்த அவர் பட்ட பாடுகள் எல்லாம் மாமிசத்துலதான். ரத்தம் இருக்கு இல்லையா? ரத்தம் இருக்கு இல்லையா? சும்மா ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்து போட்டு அதை அடிச்சாக்கி வலிக்குமா? இருக்கு ரத்தத்துக்கு அதுலதான் ஜீவன் இருக்கு. ஆனா வலிக்குமா வலிக்காதான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த ரத்தம் ஏறி இந்த சதையில அடிச்சா, மாமிசத்துல அடிச்சா என்ன பண்ணும்? வலிக்கும். பாருங்க, அதனாலதான் அவர் மாமிசத்தில் மரித்தார், பாடுபட்டார். அந்த பாடுகள்லாம் அவர் ஒருவேளை சும்மா மயக்க மருந்து ஏத்துக்கிட்டு அடிங்கடா அப்படின்னு விட்டுருக்கலாம்ல. அவருக்கு முடியாதா இல்லையா? அப்ப அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வலியும் அவர் வாங்கணும் தாங்கணுங்கிற மாதிரி அந்த பலிபீடத்துல எல்லா பலிகளையும் ஒரே பலியினாலே அவர் செலுத்தினார். அவர் ராஜாவா இருந்தாலும் பலி செலுத்தினார். அவர் ஒரு ஆடாக மாடாக இருந்து அந்த மீட்கும் பொருளுக்குரிய எல்லா வகையான பலிகளுக்குரிய பலிகள் எல்லாம் அவர் செலுத்தினார் படிக்கிறோம். சரிங்களா? ஆகவேதான் அவர் செலுத்தின பலி யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்காக? உங்களுக்கு மட்டும்தானா? இந்த 1,44,000 பேருக்கு மட்டும்தானா? எல்லாருக்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அது மாதிரி உலகத்தின் பாவங்களுக்காகவும் அவர் பலி செலுத்தப்பட்டிருக்கிறார். பஸ்காவின் பலி யாருக்கு? 1,44,000 தலைச்சம் பிள்ளைகள். அப்ப ஒவ்வொரு வகையிலுமே அவர் எல்லா வகையான பலிகளையும் அந்த பலிபீடத்துல அவர் செலுத்தி இருக்கிறார். சரிங்களா? அப்ப அந்த பலிபீடமானது வெளியில தெரியுமான்னு பாத்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா அந்த சுற்றுச்சுவர் எத்தனை அடியில இருக்கு? 7 அடி. உள்ள நடக்கிறது தெரியாது. அப்ப உலக ஜனங்களுக்கு இந்த மீட்கும் பொருளினுடைய அவருடைய பஸ்கா பலிகளுடைய மற்ற ஏனைய பலிகளுடைய தத்துவங்களும் மறைபொருள்களும் தெரியாது. ஏன்? லேவியர்களுக்கே புரியாது. அவங்க பலி செலுத்தினா சரியா அப்படின்னு கொண்டாந்து அங்கே அருவாயையும் அந்த கத்தியையும் மற்ற சட்டியும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வேலை தான் ஒழிஞ்சு அந்த பலியினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்கிற அளவுக்கு லேவியர்களுக்கும் புத்தி இல்லை. அதனாலதான் முழு கிறிஸ்தவத்துக்கும் கிறிஸ்துவை ஒரு மீட்பராக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒழிஞ்சு அந்த பலியினால் உண்டான ரட்சிப்பின் மகத்துவம் இன்னும் எவ்வளவு பெரிதான ரட்சிப்புங்கிறத உணர முடியாமலே அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இதே பூமியில இதே மனுஷனா வாழ போறதை பத்தி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பரலோகத்திற்குரிய மகத்துவம் உள்ள அந்த தன்மைக்குரிய அறிவே இல்லாம தான் இருக்கிறாங்க. இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நாடுகிறவர்களா இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த உலக கிறிஸ்தவர்கள் எல்லாமே நம்முடைய ஆண்டவரை ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது காரணமே என்னன்னா, உலக ரட்சிப்புக்குள்ளதான் அவங்களும் வரப்போறாங்க. ஆனா இந்த லேவியர் குரூப்பா இருக்கிற இவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஓரளவு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு வந்திருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அப்படி வரும்போது அந்த ஈடுபலியினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்கிற வகையில 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனத்தை வாசிக்கலாம். இன்னொருத்தவங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம். 2, 4, 5, 6. பக்கம் 286 1 தீமோத்தேயு அதிகாரம் 2 வசனம் 4. எல்லா மனுஷரும் ரட்சிப்படையணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிப்படையணும். கிறிஸ்தவர்கள் மட்டும், லேவியர்கள் மட்டுமா? ஆக்சுவலா நம்ம கொஞ்சம் தெளிவாவே நம்ம ஒரு சில விஷயத்தை பார்த்துட்டு வந்தோம். இந்த ஆசாரியர் பலி செலுத்தி எல்லாத்தையும் கொண்டு மகா பரிசுத்தத்துல செலுத்திட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு வெளியே வருவாரு. வந்து ஒரு மேடை மேல நின்று என்ன பண்ணுவாருன்னா, எல்லா ஜனங்களையும் தான் ஆசீர்வதிப்பார் ஒழிஞ்சு அங்க இருக்கிற ஆசாரியர்களை மட்டும் இல்லது லேவியர்களை மட்டும் அப்படியெல்லாம் இல்லை, முழு இஸ்ரேலேரையும் தான் ஆசீர்வதிப்பார். அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் இந்த சத்திய அறிவுக்குள்ள வரணுங்கிறது தான் தேவனுடைய திட்டமே. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அது ஃபியூச்சர்ல நடக்க போறது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்துக்குள்ள வரணும். ஆனா இப்ப இந்த ரட்சிப்பின் காரியத்தை உணர்ந்து அந்த சத்தியத்துக்குள்ள இப்ப வந்தது யாரு? தெளிவான சத்தியத்துக்குள்ள இப்ப வந்தது யாரு? இன்னைக்கு இருக்கிற லேவியர்களா, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களான்னு கேட்கிறேன். இல்லை, இந்த தெளிவான சத்தியத்தை நம்மளுக்கு தேவன் நமக்கு மட்டும்தான் கொடுக்கிறார். அதனால உலக ரட்சிப்பை தாண்டி இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு சொல்லிட்டு பரலோகத்திற்குரிய மகத்துவம் உள்ள ரட்சிப்பை
இன்னும் அடுத்தடுத்த திரையை தாண்டினாதான் கிடைக்குங்கிறதான் இதனுடைய தத்துவம். இப்ப இந்த முதல் திரையை தாண்டினது கிறிஸ்தவர்களாகிய லேவியர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப்புக்கு மட்டும்தான் கிறிஸ்துவை உலக ரட்சகராக ஏற்றிருக்கிறாங்க. உலக ரட்சிப்புக்கான ஒரு காரியம் தான் இதுல புரிய வரும் ஒழிஞ்சு, அதை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துல போகும்போதுதான் ஆசாரியர்களுக்குரிய அந்த அறிவை பெற்றவர்கள் தான் இங்க போக முடியும். அந்த அறிவுக்கேற்ற என்ன வேணும்? பக்தி வைராக்கியத்துல, அன்போடு சத்தியத்துல நாம் கிறிஸ்துவின் தலையாக கொண்டு நம்ம வளரக்கூடிய அந்த ஒரு தன்மைக்குள்ள ஒரு விஷயத்துலதான் நம்மளுக்கு இப்ப சத்தியம் கொடுக்கப்படுது. தொடர்ந்து வாசிக்கலாம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியத்தில் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தன்னை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலத்திலே விளைவுடையது. நம்மளுக்கான மீட்கும் பொருளை கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரே தேவனுக்கும் மனுஷருக்குமான ஒரு இடையில இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையை செஞ்சவர். தன்னுடைய ஜீவனையே கொடுத்து உலகத்தை ரட்சிப்பதற்கான தன் ஜீவனை கொடுத்தவர். இது நமக்காக மட்டும் கொடுக்கப்படவில்லை. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானது சபைக்கு மட்டும் இல்ல, முழு மனுக்குலத்துக்குமான ரட்சிப்பு. சரிங்களா? அதனாலதான் நம்முடைய ஆண்டவருக்கு உலக ரட்சகர் என்று பேர். சரிங்களா? உலகத்தை ரட்சிக்க தான் வந்தார். 1 கொரிந்தியர் 15:22-23 படிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, கிறிஸ்துவுக்குள்ளையா ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும், எல்லா ஜனங்களுமே எந்திரிச்சு வந்துருவாங்க. ஆனா எந்திரிச்சு வர ஜனங்கள், பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இது ஆச்சரியம் அல்ல. அந்த சத்தத்தை கேட்கறதுன்னா அவங்க பூமியில மண்ணோட மண்ணா போனவங்க எல்லாம் அந்த சத்தியத்தை கேட்டு எந்திரிச்சு வருவாங்க. எந்திரிச்சு வரும்போது அந்த சத்தியத்தை கேட்பாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப ஆண்டவர் இந்த ஒரு 1 தீமோத்தேயுல சொல்லும்போது கூட எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளவன். அப்ப எல்லா ஜனங்களும் உயிரோட வரணும், அதுக்கப்புறம் தான் சத்தியத்தை கொடுக்க போறார். இது நியாயத்தீர்ப்பின் நாள்ங்கிற ஒரு பாடத்துல கூட நம்ம பார்க்கும்போது என்னது ஏசாயா 26:9 வசனத்தினுடைய பிற்பகுதியில பூமியிலே நியாயத்தீர்ப்பு நடக்கும், அப்பொழுது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்ளும். அப்பதான் கத்துக்குவாங்க. எல்லா ஜனங்களும் எந்திரிச்சு வந்துதான் கத்துக்குவாங்க. ஆனா நம்ம சாவறதுக்கு முன்னாடியே, இந்த மண்ணோட மண்ணா போறதுக்கு முன்னாடியே சத்தியத்துக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, சத்தியம் அவங்களுக்கு அப்புறம் உலக ஜனங்களுக்கு, இப்பயே சாவறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை தேவன் வச்சிருக்கிறாருங்கிறத இதுல இருந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த தண்ணீர் தொட்டியினுடைய மகத்துவத்துல நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்கறோம்னா, அவருடைய எல்லா பலிகளையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப அவர் சிந்தின அந்த ஆடு மாடு இதெல்லாம் எப்படி வெட்டி அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து அந்த கொம்புலெல்லாம் தடவுவாங்க, அந்த ரத்தத்தை அந்த பலிபீடத்துல ஊற்றுவாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து தகன பலியா செலுத்துவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பலிகளும் இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். மொத்தத்துல இந்த பலிபீடம் எதை அடையாளப்படுத்தணும்னா, கிறிஸ்து நமக்காக மீட்கும் பொருளாக பலியிடப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள ரகசியத்தை சொல்லுவதுதான் ஒரு விஷயம். சரிங்களா? அப்ப அந்த பலிபீடத்தை தாண்டின உடனே அடுத்தது என்ன இருக்குது? என்ன இருக்குது? பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவுல இன்னொன்னு இருக்கு. அந்த வெங்கல தொட்டியினுடைய பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வசனம்லாம் சொல்லிட்டோம். யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம் 27-21, யாத்திரையாகமம் 40-30 முதல் 32 அந்த தண்ணீர் தொட்டியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த தண்ணீர் தொட்டி அப்படிங்கும்போது இந்த தண்ணீரை நிரப்புறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா லேவியர்கள் தான் நிரப்புவாங்க. ஆனா அதை சுத்தம் செய்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையிறதுக்கு தங்களை தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் தான் அந்த தண்ணியை பயன்படுத்த முடியும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசாரியர். சரிங்களா? அப்ப அந்த தண்ணீர் எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முழு லேவியர்களும் கிறிஸ்துவினுடைய காரியமாக முழு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர் கொடுக்கிற இந்த தண்ணீர்ல கழுவுவதற்கு தன்னை தகுதிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. உதாரணமா பாருங்க, ஆண்டவர் எல்லார் பாதத்தையும் கழுவுறார். கழுவுனாரா? பேதுரு என்ன சொன்னார்? ஏன் கழுவக்கூடாது? ஏன் கழுவக்கூடாது? நான் பாவி, என் காலையா நீங்க கழுவுறீங்க அப்படிங்கிற மாதிரி தானே தோணுது, நினைக்கிறோம் இல்லைங்களா? அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? நீ 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 இல்ல கழுவலன்னா
உனக்கு பங்கு இல்லைன்னு. அப்ப பங்கு வேணும்னா என்ன கழுவுங்க. கழுவுறதுன்னா இப்ப எப்ப கழுவு, எப்படி கழுவணும்? இப்ப காலையில இருந்து எல்லாத்தையும் கழுவுங்க அப்படின்ட்டாரு. அப்பையில ஒரு வார்த்தை சொல்றாரு, கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா யோவான்ல தான் சொல்லுவாரு 13ஆம் அதிகாரத்துல, முழுவதும் ஸ்நானம் பண்ணவன் காலை மட்டும் கழுவுனா போதும். அப்ப அவரு பேதுரு அந்த 12 அப்போஸ்தலர்கள்ல 11 பேரை மட்டும் வச்சுக்கோங்க. முழுவதும் ஸ்நானம் பண்ணப்பட்டவங்களா? முழுவதும் ஸ்நானம் பண்ணப்பட்டவர்களா? எப்படி? இல்ல, கூட இருந்ததுனால அப்படின்னு சொன்னாங்க. 72 சீசர்கள் கூட தான் இருந்தாங்க, பின்ன ஓடி போயிட்டாங்க. அம்மா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அவர் சத்தியத்தை அவங்களுக்கு மட்டும்தான் சொன்னார், மற்றவங்கள்ட்ட எல்லாம் சொல்லல. இப்படி சத்தியத்தை சொன்னதுனால ஒரு வசனம் படிக்கலாம், யோவான் 17:17 17 3 இல்ல, 153 பக்கம், யோவான் அதிகாரம் 17 வசனம் 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப இந்த 12 சீசர்களுக்கும் விசேஷ விதமா எதனால சுத்தம் பண்ணி இருக்கிறாரு, பரிசுத்தம் பண்ணாரு? அவர் கொடுக்கக்கூடிய மீட்கும் பொருளுக்கு முன்னாடியே அந்த பலி செலுத்தி காரியங்களாக தான் ஞானஸ்தானத்திலேருந்து அவர் பலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. முடிச்சதுதான் கல்வாரியில. அப்ப பலி செலுத்திக்கிட்டு இருக்கும் போதே அங்கே அவர்களை இன்னொரு நாளையும் சுத்தம் பண்றாரு. அது என்னது? சத்தியம். வசனம் இல்ல. வசனத்துக்கு சத்தியத்துக்கு என்ன வித்தியாசம் பண்ணா? வசனம் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம் லேவியர் குரூப் படிச்சுட்டு இருக்கிறது வசனம். ஆனா அந்த வசனத்துக்குள்ள உள்ள மறைபொருள் தான் சத்தியம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உம்முடைய வசனத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனம் ஆகிய இந்த சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்குங்கிறார். அதனால சத்தியத்தையும் வசனத்தை அறிவீர்கள், வசனம் உங்களை விடுதலையாக்கணும் இருக்கா? ஏன் இல்ல அப்படி? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களுக்கு எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். ஆகவே இந்த சத்தியத்திற்குரிய ஒரு விஷயம் தான் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் போய் நிற்கக்கூடிய வெள்ளி, 7 முறை புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாகிய வசனம். இந்த வசனமானது நம்மளை என்ன பண்ணுதுன்னா, சத்தியத்துக்குள்ளாக நம்மளை தெளிந்த அறிவுக்குள்ள, தெளிவான காரியத்தில் தேவன் என்னென்ன மைண்ட்ல யோசிச்சு வச்சிருக்கிற மறைபொருள் எல்லாம் இந்த கூமுட்டையா இருக்கிற நமக்கு புரியுதா? புரிஞ்சிருச்சுனால நம்மளை என்ன பண்ணிட்டாருன்னு அர்த்தம் தெரியுங்களா? என்ன பண்ணிட்டாரு? இந்த உலக அறிவெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு தெய்வீக அறிவை கொடுத்துட்டாரு பாருங்க. புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா யாருடைய மைண்ட் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு? உலகத்தானுக்கு புரியுமா? இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு புரியுதா? புரியலன்னாக்க அவன் கழுவல. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். பக்கம் 268, எபேசியர் அதிகாரம் 5 மற்றும் 26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தனக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும். ஆக எதை வச்சு அதை பண்றாரு? அதை திருவசனத்தை கொண்டு, திருவசனமாகிய தண்ணீர். அப்ப நீங்க குளத்துல உள்ள தண்ணீர்லாம் இல்ல, இது தெளிந்த தண்ணீர். இந்த தண்ணீர் தொட்டியில இருக்கிறது என்னதுங்க? தெளிந்த. அந்த தண்ணீர் தொட்டியை போய் பார்த்தோம்னா நம்ம முகத்தை அப்படியே பார்த்துக்க முடியும். ஓ, நம்ம தேவன்கிட்ட போறோம், நமக்கு எல்லாம் கரெக்டா இருக்கிறோமான்னு ஒரு ட்ரெஸ் கோடிங் எல்லாம் கரெக்டா இருக்கா, அந்த ஆசரிப்பு கூடிய ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, நான் பலி செலுத்துறதெல்லாம் என்னையே நான் பார்க்கணும். நம்ம மேக்சிமம் மற்றவங்கள தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளை எப்படி தான் பார்க்கணும்? என்னைய பார்க்கணும். என் குறை எதுவும் இருக்கா? நான் தேவனுக்கு முன்னாடி போறேன், அவருக்கு ஏற்ற எல்லா தகுதியோட நான் அந்த சத்தியத்துல இருக்கிறேன்னா, அப்ப அதுதான் நம்ம பார்க்கும்போது சத்தியத்தினாலே நம்மளை சத்தியம். அதனாலதான் பேதுரு என்ன சொல்லிட்டு வந்தா, நீ ஆல்ரெடி நீ ஸ்நானம் பண்ணி ஆயிடுச்சு. அப்படின்னா எதுல ஸ்நானம் பண்ணி வச்சுட்டாரு? அவரை சத்தியத்துல. அப்ப நீ திரும்ப எதை தான் கழுவ வேண்டியிருக்கு? கால். ஏன்னா கால் இந்த மண், இந்த உலகத்தோடு நேரடி தொடர்புடையது இந்த பாதம். அதனால இந்த நடத்தை,
இந்த நடத்தையில நம்ம சத்தியத்திற்குள்ள வாழ முடியாத ஒரு சில சூழ்நிலைகள்ல நடத்த கட்டத்தனமா இருந்திருக்கும். அதை மட்டும்தான் உன்னை கழுவணுங்கிறார் கர்த்தருடைய பந்திக்கு முன்னாடி. புரியுதுங்களா? அப்ப அப்ப இந்த இடத்துல கழுவ விடணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம சத்தியம்லாம் கேட்டுருவாங்க. நம்ம போன பாடத்துல கூட சொன்னோம். நம்ம ஒருத்தரை குறித்து பாடத்துல நம்ம பாடம் எடுக்கிறோம்னு வைங்களேன், அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க, இவர் எனக்காகவே இந்த பாடம் எடுக்கிறான்னு நினைக்க கூடாது. இது யார் எடுக்கிறது? தேவன் அவருக்காக எடுக்கிறார். ஒரு ஒரு ஊன்றுகோல் மாதிரி நம்மள, ஒரு எழுத்துக்கோல் மாதிரி நம்மளை பயன்படுத்தலாம். அதுக்காக நம்ம மேல கோச்சிக்கிட்டா, எடுக்கிறவங்க மேல யாரு கோச்சிக்கிட்டா என்னாச்சு பிரயோஜனம்? போதகர் மேல கோச்சிக்கிட்டாங்க ஏதாச்சும் இருக்குங்களா? அப்ப இதுதான் என்னன்னா, நீ என்ன திருத்துறதா அப்படிங்கிற மாதிரி தான் கழுவ விடாம தடுக்கிறது. அங்க ஒரு பெருமை இருக்கு, மேட்டுமை இருக்குங்கிறது தான் பேதுருவினுடைய உள்ளார்ந்த விஷயம். ஏன்னா அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருந்துச்சு தெரியுங்களா? ஏன் கால கழுவ ஆரம்பிச்சார் தெரியுங்களா? அந்த இடத்துல ஏன் கால ஆரம்பிச்சார்? அதனாலதான் அங்க எல்லாமே சீன் விட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் ஆண்டவர்கிட்ட வலது புறத்திலையும் இடது புறத்திலையும் பெரியவளா இருக்கணுங்கிற அந்த இது இதுலதான் இவர் ஒரு பெரிய சீன் விடுறாரு. நீங்களா என் கால கழுவுறதுன்னு. இது ஒரு கூட ஒரு பெருமை தான். தன்னையே இருக்கிறத இல்லாத மாதிரி காமிக்கிறதுன்னு பெருமை தான். இப்படிலாம் வசனம் இருக்குது. இருக்கிறத வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றது. உங்கள்கிட்ட தேவன் கொடுத்திருக்கிற வரம் இருக்கும், அந்த காரியத்தை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துறதுக்கு பதிலாக புதைச்சு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது கூட பெருமை தான். பெருமை பெருமைன்னா புரியுதுங்களா? இந்த பெருமை மேட்டுமை யாருக்கு இருந்துச்சு? சொன்ன வேலையை செய்யாம சொல்லாத வேலையெல்லாம் செய்யறவன் சாத்தான், விழுந்து போன தூதர். சரிங்களா? அப்ப இதுதான் என்னன்னா, சொன்ன வேலையை செய்யறது இல்லை, சொல்லாத வேலையெல்லாம் செய்யறது. அப்ப இந்த ஒரு காரியம் தான் தண்ணீர் தொட்டிக்குரிய ஒரு விஷயத்துல நாம் சுத்திகரிக்கப்பட்டு தான் உள்ளரிக்க போகணும். ஆல்ரெடி நம்ம செஞ்ச பாவத்துக்கான மீட்கும் பொருளை பலிபீடத்துல கொடுத்துட்டாரு. ஆல்ரெடி நம்ம செஞ்ச தவறுக்கான நிவர்த்தி கிடைச்சாச்சு. இனிமே வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படிங்கிறப்ப சத்தியத்துல நம்ம சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். சொன்ன ஆழமான சத்தியத்திற்குள்ளாக நம்மளை அர்ப்பணிச்சிருக்கணும். அதே பழைய சொல்லுவாங்கல்ல, அதுலயே புத்தியிலே அந்த அங்க இருந்து வந்தோம் பாத்தீங்களா, உலகத்துல உள்ள ஆவி, அதே ஆவியில தான் இன்னைக்கு கிறிஸ்தவ ஆவி முழுவதுமே இருக்குது. ஆகவேதான் நீங்க லேவியர் குரூப்பா இருந்துறாங்க. ஆக இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல ஆசாரியத்துவத்திற்குரியவர்கள் இந்த அறிவுக்கேற்ற காரியத்துல நாம் அறிவுள்ளவர்களாய் அறிய வேண்டியபடி இந்த சத்தியத்துக்குள்ளாக சத்தியத்தினாலே கழுவப்பட்டு நம்மளை அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான், இந்த பிரதிஷ்டைக்குரிய அர்ப்பணிப்புல வந்தவர்களை தான் தேவனே அபிஷேகம் செய்து பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய பலிகள் எல்லாம் செலுத்துவதற்கு நம்மளை அங்கீகரிப்பார். அப்ப இப்ப பாருங்க, பலிபீடத்துல கிறிஸ்துவின் மீட்கும் பொருளை ஏற்றுக்கிட்டு ஒரு குரூப் அப்படியே நிக்குது. இன்னொரு குரூப் இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சீசர்கள்ல 70 பேர் திரும்பி போயிட்டாங்க தெரியுமா? அப்ப அவங்களும் எங்க போகல, அப்பனா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகல. கடைசி வரையும் ஓரளவு அங்க வந்து நின்னது யாருங்க? அந்த 11 பேர் தான். அப்ப அந்த 11 பேருக்குரிய ஒரு விஷயத்தை தான் முக்கியமா தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை அப்போஸ்தலர்களாய் நியமித்து முழு உலகத்துக்குமே அவர்களை தான் என்ன பண்ணாருங்க, 12 நட்சத்திரங்களுக்குரிய அப்போஸ்தல ஊழியத்தை உலகமெல்லாம் போய் எனக்காக நீங்க தான் சொல்லணும் செய்யணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே முடிவெடுத்துட்டார். அவருடைய சுவிசேஷ 3 வருஷ ஊழியத்திலே தேர்ந்தெடுத்துட்டாரா இல்லைங்களா? அதுல ஒருத்தர் நிராகரிக்கப்படுவாரெல்லாம் தெரியும். அப்ப அதற்குரிய எல்லா ஏற்பாடோடு தான் இந்த 11 பேரும் ரெடி ஆகுறாங்க ஆசாரிய ஊழியத்துல. அதுக்கப்புறம் வந்து பெந்தகோஸ்தே நாள்ல மற்றவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனா சரியான தகுதியுடையவர்களாய் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ காலத்திலே அந்த 3 வருஷ ஊழியத்திலே ஆல்மோஸ்ட் ரெடியா இருந்தவங்க எத்தனை பேர்? ஆண்டவர் ரெடி பண்ணது மொத்தம் 11 பேர் தாங்க. அதுக்கு மேல எல்லாம் இல்ல. ப்ராப்பரா ரெடி பண்ணது. மற்றவங்க எல்லாம் ரெடி ஆனாங்க, அவங்கள பின்வாங்கி போயிட்டாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 60வது வசனத்துல படிக்கிறோம், சீசர்கள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்களா? இல்ல விலகியே போயிட்டாங்கன்னு வசனம் இருக்கு. போய்விட மனதா இருக்கிறீங்களா? 66வது வசனத்தை படிங்க. இல்ல போயிட்டாங்க. 60 பேருமே என்ன ஆயிட்டாங்க? 70 பேருமே 6 60 பக்கம் 134 யோவான் அதிகாரம் 6 வசனம்
59 இருக்கு. கப்பல் நடுவிலே தேவ ஆலயத்திலே அவர் இல்ல ஆறு ஆறு இவைகளை சொன்னார். அவருடைய சீசர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யாருமே கேட்பார்கள் என்றார். 66 அதுபோல அவருடைய சீசரில் அநேகர் அவர்கள் கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்ப அவரோடு கூட இருந்தது மொத்தம் 12 பேர். அதுல ஒருத்தரும் பின்வாங்கி போயிடுவார்னு அதுலயே சொல்லிட்டார். அந்த 68 வசனத்துக்குள்ளே சொல்லிட்டாரு. 11 பேர் தான், 12 பேர் தான் இருந்தாங்க. அப்ப இந்த ஒரு காரியம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ப்ராப்பரா ரெடி பண்ணது 11 பேர் தான். 12வது ஆள் ஒருத்தர் இருந்தார். அதுதான் யாரு தெரியுமா? அது பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்னாடி தேர்ந்தெடுத்தது. யூதாசன் ஒருத்தர் வந்து ஊழியம் செய்யணும். மற்ற அப்போஸ்தலர்களும் மெச்சிக்கொள்ற அளவுக்கு ஒருத்தர் ஊழியம் பண்ணார். பவுல் தான் அந்த நபர். சரிங்களா? ஏன்னா மத்தியா சீட்டு போட்டு வந்தவர். பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தேவன் நேரடியா தேர்ந்தெடுத்து ஒரு ரகசியம் சொல்றேங்க. வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் இருக்குல்ல, அதை எழுதினவர் யார்? யோவான் இல்லையா? யோவான் தானே. யோவானுக்கு முன்னாடியே ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டார் தேவன். பவுல் கிட்ட தான் முதல்ல கொடுத்தது. இதெல்லாம் பின்னாடி படிக்கலாம். அதனாலதாங்க அவருடைய கடிதத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய மகத்துவமான ரகசியங்களையும் வரலாறையும் அட்வான்ஸா சொல்ல முடிஞ்சிச்சு. சரிங்களா? பின்னாடி படிப்போம். ஏன்னா மத்தியாஸ்தெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, அவங்க தவறா பரிசுத்தாவி வர்றதுக்கு முன்னாடி தேர்ந்தெடுத்தது. சரிங்களா? பரிசுத்தாவி வந்த பிறகு ப்ராப்பரா தேவனுடைய காரியத்திற்குள்ளாக செயல்படுத்தப்படுகிற ஒரு நபர்னா யார் தான் அது? ஏன்னா பேதுருவே சொல்றாரு, அவருடைய இதெல்லாம் என்னது, வியாக்கியானம்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆனது, புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டு இருக்கு. இந்த புதிய வானம் புதிய பூமி எல்லாம் பேதுரு எழுதுறாரு இல்லையா? நோவா காலத்துல உள்ள முதல் உலகத்தை 2ஆம் உலகத்தெல்லாம் எழுதுறாருல்ல. அவர் ஒன்றும் பெரிய ஞானி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அவருக்கு சொல்லி கொடுத்தவரே பேதுரு. பேதுருக்கு சொல்லி கொடுத்தவரே யார் தான் தெரியுங்களா? பவுல் தான். யார் தான்? அவர் கடிதத்திலே எழுதியிருக்கிறாரு. சரிங்களா? இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள காரியத்துல இந்த 11 பேரையும் ரெடி பண்ண ஒரு விஷயம் தான் இந்த தண்ணீர் தொட்டியில தண்ணியில கிறிஸ்து அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சத்தியத்துக்குள்ளாக சுத்தம் செய்தார். இப்ப அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி வருகிற நாம் கூட உலகத்திலிருந்து லேவியர் குரூப் மாதிரி கிறிஸ்துவை மீட்கும் பொருளாக கொண்டு விசுவாசித்து வந்திருக்கிற நம்மளுக்கு இப்ப பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரிய கூட்டமா உள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு திரை இருக்கு. அதற்கு முன்பாக நம்ம பலிபீடத்தினுடைய பலிகளை மட்டுமல்ல சத்தியத்தினாலும் சுத்தமாயிருந்தாதான் இப்ப எங்க போக முடியும்? பலி செலுத்தத்தக்க பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் போக முடியும். இதுல லேவியர்கள் போகணும்னு நினைச்சவங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆச்சு? மற்ற ஏனைய ஏதாச்சும் ஒரு உள்ள போகணும்னு நினைச்சவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆச்சு நம்ம பார்க்கணும். தப்பான முறையில் உள்ள போக முடியாது. சரிங்களா? அப்ப அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைமையில அந்த சத்தியத்தை கேட்டுட்டோம்னாலே அதற்குரிய அர்ப்பணிப்புக்குள்ள நம்ம வந்துருவோம். அதான் தேர்ந்தெடுப்பு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டோம்னா ஒரு திரை இருக்கு. என்ன இருக்கு? ஒரு திரை இருக்கு. அப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் திரை உலகத்திலேருந்து வரும்போது ஒரு திரை இருக்கு. கிறிஸ்து என்னும் நானே வழி சத்தியம் ஜீவன் சொன்ன அந்த நானே வழிங்கிற அந்த இடத்துல சத்தியத்தை கொடுத்து உள்ள கொண்டு போகக்கூடிய ஒரு வகையில கிறிஸ்துவினுடைய பேர்ல விசுவாசம் வைக்கக்கூடிய அந்த 4 திரை இருக்கு இல்லையா? 4 வண்ணம். அதை தாண்டி வரும்போது கிறிஸ்துவை விசுவாசித்து வந்த ஒரு கூட்டமா தான் நம்ம இருக்கிறோம். ஆகவே அந்த திரையே எதற்கு அடையாளம் இருக்குன்னா ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா இருக்கு. எந்த திரை? எந்த திரை? முதல் திரை. இது என்ன ஞானஸ்தானம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு உலக கிறிஸ்தவர்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் இருக்குல்ல, அது பலிபீடத்துக்கு, அதாவது உலகத்திலேருந்து வரக்கூடிய இடத்திலே ஒரு திரை இருக்கு இல்லையா? முதலே அது ஒரு ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்தை தாண்டி வரும்போதுதான் கிறிஸ்துவனுடைய மீட்கும் பொருள் எல்லா பலிகளையும் உணர்ந்து கொள்ள முடியும். அதை தாண்டி தெளிவா வரும்போதுதான் சத்தியத்தை உணர முடியும். சரிங்களா? இப்ப முழு கிறிஸ்தவர்களும் எடுத்த ஞானஸ்தானம் என்னன்னா மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம். என்ன ஞானஸ்தானம் அது? சரிங்களா? இந்த ஞானஸ்தானம் என்ன அடையாளப்பட்டது? தண்ணிக்குள்ள போயிட்டு வர்றதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச வரையும் சொல்லுங்க. ஒரு மரண அடக்கம் செய்யப்படுகிற ஒரு விஷயம். அப்ப கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவருடைய காரியமாக நாம் அவரோடு காரியங்கள்ல விசுவாசிப்பதனாலே நம்மளுக்கான ஒரு
கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஞானஸ்தானத்தை எடுப்பது வந்து மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம். என்ன ஞானஸ்தானம் அது? சரிங்களா? அப்ப மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம் போதுமானதா? இதுதான் கேள்வி. ஏன் பத்தாது? அப்ப இன்னொன்னு எடுக்க புரியல. ஆவிக்குரிய ஞானஸ்தானம் என்னது? சரி, அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஆவினால ஞானஸ்தானம் எடுக்கிறதுங்கிறது வாய்ப்பா இருக்கா? ஓகே. ஆவினால் பிறவாவிட்டால் தான் இருக்கு. அப்ப அது ஒரு பிறவின்னு தான் சொல்லப்படுது. சரிங்களா? அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? இப்ப இந்த ஞானஸ்தானம் நல்லா புரிஞ்சுக்கங்க. பலிபீடத்துக்கு முன்னாடி இருக்கிற ஞானஸ்தானம் முழு கிறிஸ்தவர்கள் ஆர்சிசிஎஸ் பெந்தகோஸ்தே இருக்கிற எல்லா சபையுமே மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க தானே சொல்றாங்க. இந்த ஞானஸ்தானத்தை பத்தி பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இதை பத்தி நம்ம டீப்பா அப்புறம் பார்க்கலாம். பவுல் என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனம். ஒரு நிமிஷம். 17 19 1, 2, 3, 4 வசனம். பக்கம் 190 அதிகாரம் 19 வசனம் 1. அப்பொல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாக போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், அப்படியானால் நீங்கள் எந்த ஸ்நானம் பெற்றீர்கள்? பாருங்க, நீங்க எந்த ஸ்நானத்தை அடைந்தீர்கள் என்று கேட்டான். புரியுதுங்களா? அப்ப ஏதோ ஸ்நானத்திலே நிறைய இருக்கு போல இருக்கு. அதனாலதான் கேள்வி வருது. ஆனா பைபிள் சொல்லுது ஒரே ஸ்நானம். ஆனா இங்க என்ன கேள்வினா, நீங்க சீசர்கள் ஆயிட்டீங்கிறீங்க, விசுவாசத்துக்குள்ள வந்துட்டேங்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்கிறீங்க. நீங்க எந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்க? தொடர்ந்து வாசிங்க. எந்த ஸ்நானம் பெற்றீர்கள் என்றால் அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்ப ஆண்டவர் மரணத்துக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்நானம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் மரணத்துக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்நானம். அவர் எதுக்காக அந்த ஞானஸ்தானத்தை யோவான் கொடுத்தாரு தெரியுமா? அத என்ன மனம் திரும்புதலுக்கான என்ன? இப்ப இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை சொல்றாங்களா? சரி, அப்ப என்ன மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசித்து பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் எதற்கு ஒப்பான ஞானஸ்தானம் பத்தி இந்த வசனத்துல புரிந்து கொள்ள முயற்சி பண்ணும். படிங்க தொடரும். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஸ்நானத்தை கொடுத்தார். அவர் கொடுத்த ஸ்நானம் மனம் திரும்புதலுக்கான ஸ்நானம். எதற்கு மனம் திரும்புதல்னா, கிறிஸ்துவை விசுவாசிங்கள் என்று சொல்லி மனம் திரும்புதலுக்கான ஸ்நானம். ஆனா கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அப்ப உலகத்திலேருந்து நம்ம வரக்கூடிய நம்ம கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்புதலுக்கான ஒரு ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு உள்ள வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? அந்த ஸ்நானத்தை தான் பெற்றார்கள் யாரு? இந்த எபேசியின் வழியாக வந்திருக்கும் போது இந்த இடத்துல வந்து அவங்கள்ட்ட குவாரி பண்ணும்போது முழு கிறிஸ்தவர்களும் எடுத்துக்கொண்ட ஸ்நானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு மனம் திரும்புதலுக்கான ஸ்நானம். ஒவ்வொரு திரையுமே ஒவ்வொரு மரணத்துக்குள்ளாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம். நல்லா கவனிச்சுக்குங்க. இப்ப மொத்தம் எத்தனை திரையை கடந்தா பரலோகம் போலாம்? மொத்தம் 3 திரை. இப்ப முதல் திரையனா கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த பலிபீடத்தினுடைய காரியத்துல சத்தியத்தை கேட்பதற்கான ஒரு வாய்ப்புக்குள்ள லேவியர்களா வருவதற்கு தான், கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ள நுழைவதற்கு தான், அழைப்புக்குள்ள வருவதற்கான ஸ்நானத்தை தான் பெற்றிருக்கிறோம். தேர்ந்தெடுப்புக்கான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. அப்படிங்கும் போதா நீங்க சீசர் ஆயிட்டீங்க, விசுவாசத்துக்குள்ள வந்தீங்க, சீசர் ஆயிட்டீங்க. நீங்க என்ன ஸ்நானம் எடுத்தீங்க அப்படிங்கும் போது அது யோவான் ஸ்நானம் கொடுத்த ஸ்நானம். சரிங்களா? அப்ப கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி மனம் திரும்புவதற்கான ஸ்நானத்தை மட்டுமே இங்கு பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பலிபீடத்தை தாண்டி கிறிஸ்துவின் பலி செலுத்தப்பட்ட அது முழுவதும் விசுவாசித்து நம்மளுக்கான ரட்சிப்பு என்னங்கிறத வேறுபடுத்தி
சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொண்டு இப்ப ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையும் போது ஒரு திரை இருக்குது. இந்த திரைக்குள்ள போறது கூட ஒரு மரணத்துக்குள்ளே இருந்து கடந்து போறது. அப்ப இது மட்டுமா இருக்கு, இன்னொன்னு இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நடுவுல ஒரு திரை இருக்குது. அது கொஞ்சம் கடினமான திரைன்னு சொல்லப்படுது. இதை காட்டிலும் அது கடினமான திரை. அதையும் தாண்டி போகணும். அதுவும் ஒரு மரணத்தை. அப்ப நம்ம வாழ்க்கையில மொத்தம் எத்தனை மரணம் வரணும் அப்படின்னா 3 மரணம் வந்தாதான் பரலோகம் போகலாம். சரிங்களா? அப்ப நம்ம உலகத்திலேருந்து பிரிஞ்சு கிறிஸ்துவை விசுவாசித்து மீட்கும் பொருளுக்குள்ளாக மனம் திரும்பி வந்துட்டோம். அந்த ஸ்நானத்தை தான் எடுத்திருக்கிறோம். இப்ப தண்ணீர் தொட்டிக்குள்ளான சத்தியத்தை கேட்டு கழுவப்பட இப்ப நம்ம இன்னும் காரியமாக ஒரு திரையை கடக்கணும். அப்படி கடக்கக்கூடிய ஒரு விஷயத்துலதான் கிறிஸ்து இருக்கிறார் இல்லையா, அவர் ஞானஸ்தானம் எடுத்தார் இல்லையா, அதுல இருந்து அவருடைய பலி ஸ்டார்ட் ஆனிச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவருடைய பலியை தேவன் அங்கீகரிக்கல. இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு எப்ப சொன்னார் தேவன்? அதுல இருந்து அவருடைய பலி எல்லாம் ஸ்டார்ட் ஆனிச்சு, எல்லா வகையான பலியும். அப்ப அவர் ஞானஸ்தானம் எடுத்த ஒரு திரை எதை அடையாளப்படுத்துதுன்னா, கிறிஸ்துவே விசுவாசிப்பதற்காக ஞானஸ்தானம் எடுப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த திரை அல்ல, பலிபீடத்துக்கு முன்னாடி இருக்குல்ல, அது நமக்கு விசுவாசித்து மனம் திரும்பி வருவதற்கான, கிறிஸ்துவத்துக்குள்ளாக வருவதற்கான ஒரு ஸ்நானம் அது. ஆனா இங்க கிறிஸ்துவானவரே அவர் தன்னுடைய பலிகளை செலுத்துவதற்கு பூரண மனிதனாக ஆசாரியத்துவத்துக்கான ஏஜே 30 வயசு. அந்த 30 வயசு வரும்போது ஞானஸ்தானம் எடுத்து அதை கடந்து பரிசுத்த ஸ்தலத்தை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல போகும்போது 3.5 வருஷம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச வாக்கிலேயே அந்த பெரிய கடினமான திரை இருக்கு இல்லையா, அது அவருடைய மரணத்தை குறிக்குது. அவருடைய லிட்டரலான சிலுவை மரணம் இருக்கு இல்லையா. அப்ப இந்த திரையும் அந்த திரையும் எதை குறிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் யாரை குறிக்குது? நம்ம எப்பயுமே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும். இப்ப நம்ம கிறிஸ்துவினுடைய ஞானஸ்தானத்திலிருந்து நாம் அவரோடு இணைய போறோம் பலி செலுத்த. ஏன்னா அவர் பரலோகம் போயிட்டார். இப்ப மிச்ச பலியெல்லாம் யார் செலுத்துறது? இப்ப அவர் பரலோகம் போயிட்டாருங்க. மற்ற நம்ம செலுத்தின பலியெல்லாம் யார் செலுத்துறது? நம்மளே நம்ம தான் செலுத்திக்கணும். சரிங்களா? அதுதான் சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய மீதியான பலிகள் எல்லாம் நான் செலுத்துறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு கொலோசியர் 1:24. சரிங்களா? அப்ப நம்மளுக்கான பலிகளை நாமளே செலுத்தி எங்க போகணும்? இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி அந்த திரைக்கு தாண்டி போகணும். அப்ப இந்த திரை கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானத்துல அவர் மரணத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு பரிபூர்ண மனிதனுக்குரிய அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல தன்னை ஒப்பு கொடுத்த ஸ்நானமாக அது பார்க்க. சரிங்களா? அப்ப இந்த பரிபூர்ண மனிதனாக அந்த பலிகள் எல்லாம் செலுத்தி முடிக்கும் போது சிலுவையில போய் முடிச்சார் இல்லையா, அதுதான் எந்த திரை? அவர் பிரதான ஆசாரியரா போய் எங்க போய் சேர்ந்துட்டாரு? அப்ப மகாபரிசுத்த ஸ்தலத்துல போகும்போது இந்த மாமிசத்துல போக முடியுமா? மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. 1 கொரிந்தியர் 15:50 பார்க்கிறோம். அப்ப அவர் இந்த மாமிசத்தில் மரித்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த திரை தான் என்னன்னா உள்ள திரை. எந்த திரை? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில் உள்ள திரை. அப்ப திரை அதுதான் என்னது? அவர் மாமிசத்தில் மரித்தார், 3ஆம் நாள் ஆவியில் உயிர்த்து 40ஆம் நாள் பரலோகம் போனது ஆவியில். அதான் பரலோகம் போறதுக்குரிய ஒரு திரை. இப்ப கிறிஸ்து மரிக்கும் போது இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மகத்துவத்துல ஆலயமாக கட்டப்பட்டாச்சு. ஆசரிப்பு கூடாரம் என்னவாயிருச்சு? சாலமோனுக்கு அப்புறம் ஆலயமாக கட்டப்பட்டாச்சு. மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 50-51 வசனத்தை வாசி. 27 நினைக்கிறேன். 27 50-51. மத்தேயு அதிகாரம் 27 வசனம் 52. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தை திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. ஓகே, இப்ப இந்த முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. கிறிஸ்து மரிக்கும் போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி, அப்ப நிலநடுக்கம் வந்ததுல ஆலயமே 2ஆ போச்சுங்க. அதனால திரைச்சீலையே மேலேருந்து கீழே வரையும் என்ன ஆயிடுச்சு? கிழிஞ்சு போச்சு. இது எந்த திரைச்சீலைன்னு சொல்ல முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்துச்சு பாருங்க.
அதாவது அவருடைய மரணத்தை சம்பந்தப்படுத்தும் போது ஆலயத்தின் திரைச்சேலை எல்லாம் கிழிஞ்சு எல்லாம் ஓப்பன் ஆகி யார் வேணாலும் பரலவம் போலாம் வா அப்படிங்கிற மாதிரி தேவன் என்ன பண்ணிட்டார், ஓபன் பண்ணி விட்டுட்டார். இதுக்கு மேல நியாயப்பிரமாணம் எதுவும் இல்லை, எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கையினால் செய்யப்பட்ட காரியத்திற்குரிய அடையாளத்துல நான் இருக்க மாட்டேன், எல்லாம் ஆவிக்குரிய நிலைமையில நாம் ஆசரிப்பு கூடாரமா இருக்கிறோம்னா தேவனுடைய ஆலயத்துக்குரிய ஜீவனுள்ள கற்களுக்குரிய ஒரு விஷயத்துல எல்லா திரைச்சீதைகளும் கிழிக்கப்பட்டு மகாபரிசுத்தலத்துக்கே நேரடியா போவதற்கு வழி என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? அதனாலதான் நம்மளுக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 இருந்து படிங்க. பக்கம் 307, எபிரேயர் அதிகாரம் 10 வசனம் 19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். அதாவது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஹோலியஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா மகாபரிசுத்த ஸ்தலம் தான். சரிங்களா? பரிசுத்த ஸ்தலம் இல்லை இந்த இடத்துல, ஹோலியஸ்ட், இருக்கிறதுலே ரொம்ப பரிசுத்தமானது. அப்படிங்கும்போது மிகவும் பரிசுத்தமான இடத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நம்முடைய பிரதான ஆசாரியாகிய கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரா? படிங்க இப்ப தொடர்ந்து 20வது வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். இப்ப இல்ல 20 19 இருந்து படிங்க. இப்ப ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசி, அதாவது இந்த இடத்துல பரிசுத்த ஸ்தலம் இல்ல, பரிசுத்தம் உள்ளவைகளுக்கு பரிசுத்தம் அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதுக்கு தான் அர்த்தம். சரிங்களா? நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக சொல்றேன். ஏன்னா அவர் பிரவேசித்தது பரிசுத்த ஸ்தலம் இல்ல, எங்க போயிட்டார்? மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டார். ரத்தத்தை எடுத்துட்டு போறது எங்க தான்? மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு தான். அதை தான் இங்க சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிப்பதற்கு கிறிஸ்துவானவர் என்ன பண்ணிட்டாரு? படிங்க. தனது மாமிசமாகிய திரையின் வழியாக. இது என்னது? புதுசா ஒரு திரை வந்து நிக்குதுங்க. அப்ப நல்லா கவனிங்க, பரலோகம் போறதுக்கு தடையா இருந்தது அவருடைய மாமிசம் தான். நம்ம எல்லாம் பரலோகம் போறது, புரியுதுங்களா? அவருடைய மாமிசம் கிழிக்கப்பட்டாதான் நம்ம உள்ள போகலாம். அப்ப அந்த திரை யாரை அடையாளப்படுத்துது? பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நடுவுல ஒரு திரை இருக்கு. அந்த திரை கிழிக்கப்பட்டாதான் நம்ம எங்க போகலாம். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லிருச்சு? இப்ப அவருடைய மாமிசமாகிய திரையின் வழியாக. அப்ப அந்த திரை மாமிசத்துல அவர் கிழிக்கப்பட்டாரா இல்லையா? கிழிக்கப்பட்டதுனாலதான், அவர் மாமிசத்தில் பாடுபட்டு மாமிசத்தில் மரிச்சதுனாலதான் அந்த திரையானது கிழிக்கப்பட்டு இப்ப பரலோகம் யார் வேணாலும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாச்சு. இப்ப விஷயம் என்னன்னா, இதே மாமிசம் தான் கிறிஸ்துவனுடைய மரணம் வரை தடை பண்ணிக்கிட்டு இருந்தது. இது பரலோகம் போக முடியாத அளவுக்கு தடையா இருந்ததே யாருடைய? மாமிசம் தான். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்லா கவனிங்க. ஆசரிப்பு கூடாரம் கட்டினாங்க. யார் வேணாலும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிடலாமா? மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிடலாமா? பிரதான ஆசாரியர் தான் போகலாம். போகும்போது எதோட தான் போகணும்? ரத்தத்தை எடுத்துக்கிட்டு தான் போகணும். இப்ப இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம். இந்த சட்டத்துக்குள்ளாக தான் தேவனை போய் சந்திக்க முடியும். இருக்கிற நியாயப்பிரமாணம் 600க்கு மேற்பட்ட நியாயப்பிரமாணம், சட்டம், கட்டளைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்குல்ல. இந்த நியாயப்பிரமாணமும் சட்டமும் கட்டளைகளும் தான் ஆசரிப்பு கூடாரம், ஆலயம் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குரிய பலிகள் எல்லாம் செலுத்தணும், இப்படி எல்லாம் வாழணும்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் எதுங்க? நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் தான் ஒரு சுத்து வேலிய வெள்ளை சுற்றுச்சவரை போட்டு அதுல பலிப்பீடம், தண்ணி தொட்டின்னு வச்சு, அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம்னு வச்சு, அது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு ஒரு குரூப்னு வச்சு, அதுக்கப்புறம் அங்க உள்ள போக முடியாதுன்னு சொல்லி ஒரு தடையெல்லாம் உண்டாக்கி எல்லாத்தையும் நம்மள உள்ள போய் தேவனை நேரடியா சந்திப்பதற்கு தடை பண்ணதே எதுதான்? நியாயப்பிரமாணம் தான். இப்ப நியாயப்பிரமாணம் முழுவதையும் வார்த்தையாக இருந்த ஆண்டவர் மாமிசமா மாறினார். இந்த முழு மாமிசத்துல முழு நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றி முடித்தார். முடிச்சதுனால அந்த திரை, தடையா இருந்த திரை இப்ப என்ன ஆயிடுச்சு?
கிழிக்கப்பட்டாச்சு. இப்ப எங்க போலாம்? போனோம் என்ன தைரியத்துல போலாம்? படிங்க படிங்க படிங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் இந்த வழியா நானே வழியும் சத்தியம், தண்ணீர் தொட்டி, ஜீவனை கொடுத்துட்டேன். அதனால இப்ப என்ன பண்ணலாம்? டைரக்டா எங்க போக முடியும்? இப்ப நீங்க பரலோகத்துக்கே போறதுக்கு அவருடைய சரீரத்தை கிழிச்சு வாங்க எனக்குள்ள உள்ள போலாம். வெளியில எல்லாம் போக முடியாது. எனக்குள்ள உள்ள போகலாம், வெளியில இருந்து எல்லாம் போக முடியுமா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? பரலோகம் போகணும்னா ஆசாரியர்களா லேவியர்கள்ல இருந்து ஆசாரியத்துவத்துக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துடலாம். வர்றதுக்கு முன்னாடி ஒரு திரை இருக்கு. இந்த திரை தான் அப்போஸ்தலர் பவுல் கொடுத்த ஞானஸ்தானம். எந்த திரை? படிங்க இப்ப அப்போஸ்தலர் 19 3-4. இது கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தது போலவே நாமும் அவரோடு கூட பலி செலுத்த போறோம்னா ஆசாரிய கூட்டமாக நாம் ஒரு ஸ்நானம் எடுக்கணும். அந்த ஸ்நானத்துக்கான ஒரு உடன்படிக்கையின் பலியாக இது சொல்லப்படுது. படிங்க தொடர்ந்து. பக்கம் 190 அப்போஸ்தலர் அதிகாரம் 19 வசனம் 3. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஸ்நானம் பெற்றீர்கள் என்றால், அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஸ்நானத்தை கொடுத்தானே என்றார். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார். பாருங்க, பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவினா என்ன, இதெல்லாம் தெளிவா புரிஞ்சு நீங்க பாருங்க. இந்த சத்தியத்துக்குள்ளாக தான் பிதா யார் குமாரன் யாருன்னு புரியும், பரிசுத்த ஆவி என்னங்கிறது புரியும். நீங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தாண்டி மகாபரிசுத்த ஸ்தலத்துல போனீங்கன்னா அங்க என்ன இருக்குது? கேருபீன்கள் நடுவுல பிதா, பிதாவுக்குரிய கீழே கிறிஸ்து, கிருபாசனத்துக்கு கீழே உள்ள உடன்படிக்கை பெட்டி யாருக்கு அடையாளம்னு பார்த்துட்டோம். உடன்படிக்கை பெட்டி யாருக்கு அடையாளம்? நம்ம சபை. அப்ப இதுதான் இருக்குது ஒழிஞ்சு நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல எங்கேயாச்சும் பரிசுத்த ஆவியான ஒண்ணு 3வது சீட்ல போட்டு எவராச்சும் உட்கார்ந்து இருக்கிறாரா? அது தேவனிடத்திலிருந்து வருகிறதும் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து எடுத்து சொல்லுகிறதுமான சத்தியத்தின் ஆவி. அவ்வளவுதான். தேவனுடைய ஆவி, தேவனுடைய வல்லமை. இதுதான் காரியம். நீங்க எங்க போய் பார்த்தாலும் இதனுடைய காரியங்கள்லாம் இருவரை தான் சொல்லப்பட்டிருக்கு. வந்து இருவரிடத்திலிருந்து வரக்கூடிய சத்தியத்தின் ஆவிக்குள்ள காரியங்களுக்குள்ளான இந்த தெளிவான சத்தியத்துக்குள்ளாகலாம் நீங்க புரிஞ்சிருந்தாதான் நீங்க உள்ள போகும்பொழுது எல்லாமே தெளிவா புரியும். இந்த குழப்பத்துல எல்லாம் போனீங்கன்னா, தெளிவில்லாம போனீங்கன்னா உள்ள நடக்கிறதும் ஒண்ணும் புரியாது, திரும்பி ஓடியே போயிடும். ஆசாரியத்துவத்திற்குரிய ஊழியத்துக்குள்ள வரலாம், ஆனா ஒன்னும் புரியாது. நான் அதனாலதான் சொல்றேன், ஆசாரியத்துவத்தினுடைய ஊழியத்துக்குள்ள வரும்போது இங்கிட்டு குத்து விளக்கு இருக்கு, இங்க தூப இருக்கு, இங்க மேசை இருக்குது. இந்த மகத்துவம் உள்ள ஊழியத்தை செய்வதற்கு தேவன் நம்மளை அழைப்பிலிருந்து, உலக கிறிஸ்தவத்திலிருந்து நம்மளை உள்ளறிக்க தேர்ந்தெடுக்கிறார்னா, இந்த திரை விசேஷ விதமாய் கிறிஸ்துவோடு கூட தேவனோடு செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கையின் இது. அப்ப இதுதான் கிறிஸ்து என்ன பண்ணார்னா, அவர் செஞ்ச காரியத்திற்குரிய ஒரு விஷயத்துல அவர் ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது தேவன் வந்து சொல்றாருன்னா, நீ என்னுடைய குமாரன் அப்படின்னு வெளியரங்கமா அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுல இருக்குன்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையக்கூடிய ஆசாரியர்கள் லேவியர்ல இருந்து பிரிக்கப்பட்டு ஆசாரியத்துவத்துக்குள் நுழையக்கூடிய ஒரு திரை ஒண்ணு இருக்கு. அது எது திரை? பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலம். ஆனா ஆல்ரெடி எந்த திரை கிழிக்கப்பட்டாச்சு? பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போற திரையே என்ன ஆயிடுச்சு? கிழிக்கப்பட்டு ரெடியா இருக்கு. அவருடைய ரத்தத்தை வச்சுக்கிட்டு நம்ம தைரியமா என்ன பண்ணலாம்? உள்ளவரையும் போறதுக்கான உரிமையும் கொடுத்தாட்டாரு. அப்ப இப்ப நம்ம இந்த உடன்படிக்கை பெட்டிக்குரிய அந்த ஒரு மகத்துவத்துல நம்ம பங்கடைவதற்கு கிறிஸ்துவுக்குள் உள்ள ஜீவியத்துல அவருடைய சரீர அங்கத்துல ஒரு பாற்றா இருந்தாதான் போக முடியும். முடிஞ்சு இந்த ஆசாரியர்கள் ஆயிட்டவங்கிறதுக்காக பரலம் போயிட முடியுமா? அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. உடன்படிக்கையின் ஜீவியத்திற்குரிய அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள நுழையும் பொழுது நீங்க கிறிஸ்துவின் சரீரங்கத்துல இருந்தாதான் பரலோகம் போல முடிஞ்சு எல்லா ஆசாரியர்களும் போக முடியுமா? அப்ப கிறிஸ்துவாகிய அந்த திரை சரீரத்துக்குள்ள நாமும் ஒரு அவயமாக மாற வேண்டியிருக்கு. அப்ப அந்த அவயத்துல மாறுறதுக்கு தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையும் போது ஒரு திரை இருக்கு. அந்த திரைக்குரிய ஞானஸ்தானத்தை பவுல் என்ன பண்றாரு? ஒரே ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கிறிஸ்துவை விசுவாசித்து நீனும் உன் குடும்பத்தார் ரட்சித்துக் கொள்ளுங்கிறது வந்து விசுவாசத்துக்குள்ள வரக்கூடிய
மனம் திரும்புதலின் ஞானஸ்தானம் தான். அதுக்கப்புறம் பலிபீடம், தண்ணீர் தொட்டியின் தெளிவான சத்தியத்துக்குள்ள ஆசாரியத்துவத்தின் அர்ப்பணிப்புல அந்த ஞானஸ்தானத்துக்கு பேரு தேவன் வேற ஒரு பேர் வச்சிருக்கிறார். அந்த ஒரு பேரு வேற ஒரு பேர். பாவங்களை கழுவிட்டு வர்ற ஞானஸ்தானம் இல்லையா? அது படிக்கலாம், ஒரு சில வசனங்களை படிக்கலாம். சங்கீதம் 50:5. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். சங்கீதம் 50:5. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பாருங்க, கொலேசியர் 1ஆம் அதிகாரத்துல சபைக்குள்ள 2 குரூப் இருக்கிறாங்க. 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா சபையில 2 குரூப் இருக்கிறாங்க. அந்த 2 குரூப் யாராருன்னு பாருங்க. சரி, படிச்சுட்டு சொல்லுங்க, நீங்களா சொல்ல வேண்டாம். பக்கம் 274, கொலோசியர் அதிகாரம் 1-2 வசனம் 1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசை பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு. பாருங்க, அந்த கொலேசி பட்டணத்துல சபைக்குள்ள 2 குரூப் இருந்திருக்கிறாங்க. யார் யார் அந்த குரூப்? கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும், ஒண்ணு விசுவாசிகளுமாய் இருக்கிற விசுவாசிகள். ஒரு குரூப் விசுவாசி குரூப், ஒரு குரூப். அப்ப விசுவாசி குரூப் எதற்கு அடையாளம்னா லேவி குரூப். சபைக்குள்ளதான் இருப்பாங்க, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய விளாகத்துக்குள்ளதான் இருப்பாங்க. அவர்கள் விசுவாசிகள் தான். ஆனா பரிசுத்தவான்கள் தான் பரிசுத்த ஸ்தலத்துல போய் பலி செலுத்த முடியும். புரியுதுங்களா? அப்ப சபைக்குள்ள எத்தனை குரூப் இருப்பாங்க? நிறைய குரூப் இருக்கலாம். ஆனா தேவன் அங்கீகரிச்ச குரூப் எத்தனை பேர் தான்? லேவியர்கள், ஆசாரியர்கள். லேவியர் குரூப்னா விசுவாசி குரூப். இப்பதான் சத்தியத்தை கேட்டு பால் குடிக்கிறவர்களாய் வந்தவர்கள். அவங்களை தேத்தி ஆற்றி சத்தியத்தை தண்ணி தொட்டியில கழுவி கிழிவி அவங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து வாங்கப்பா ஆசாரிய ஊழியத்துக்கு வரீங்களான்னு சொல்லும்போது ஒரு திரை இருக்கு. அதுதான் இங்க என்ன சொல்றாருன்னா, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை எங்க கூட அனுப்ப? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள போறோம். அப்ப விசுவாசிகள் போக முடியுமா? அப்ப ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த பலிகளை செலுத்துவதற்கு பரிசுத்த கூட்டமாக உள்ள போகக்கூடியவங்க பலியினாலே யாரோட உடன்படிக்கை பண்ணணும்? யாரோட? தேவனோட உடன்படிக்கை பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் திரை கிறிஸ்துவோட, கிறிஸ்துவை விசுவாசித்து உள்ள வந்தாச்சு. இப்ப அடுத்த ஒரு திரை இருக்கு. இந்த திரைக்குள்ள உள்ள போனா பரிசுத்தவான்களாய் அந்த ஒரு தகுதியுடையவர்களுக்குரிய ஒரு ஊழியத்தை செய்வதற்கான ஆசாரிய கூட்டம். அததான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4, 5, 9 வசனத்துல படிக்கிறோம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையா, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தத்தக்க ஜீவனுள்ள கற்களை போல ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அவருடைய ஆச்சரியமான சத்தியத்தை, ஆச்சரியமான ஒளியினிடத்திலே வந்திருக்கிற அந்த சத்தியத்தின் ஒளியை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு ஊழியம் நாமும் நம்மளே. ரோமர் 12:1 படி பலி செலுத்தணும். மத்தேயு 16:24 படி தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற அந்த சீசத்துவத்துக்கு வந்தவங்களுக்கு அங்கே இருந்த சீசர்களை பார்த்து அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க மனம் திரும்புதலுக்குரிய அந்த விசுவாசத்தின் ஞானஸ்தானம் இல்ல, இப்ப நீங்க ஆசாரியத்துவத்திற்கு பரிசுத்தவான்களுக்குரிய ஒரு இடத்துல பலி செலுத்துவதற்கான பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அது எந்த இடம் தான்? அது பரிசுத்த ஸ்தலம். சங்கீதம் 25:14. சங்கீதம் 25:14. சங்கீதம் 25 வசனம் 14, பக்கம் 684. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சரிங்களா? இப்ப பாருங்க, கொஞ்சம் நான் மிஸ் பண்ணிட்டேன். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தன்னுடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருடைய ரகசியம், யெகோவா பிதாவாகிய தேவனுடைய ரகசியம். இப்ப நீங்க எல்லாம் ஒரு சில இதெல்லாம் அந்த வாசரிப்பு கூடாரத்தை கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதான் என்னது, எதுக்கு ஆரம்பம்? கர்த்தருக்கு பயப்படுதலே அறிவு வந்துச்சா? சத்தியத்துக்குள்ள வரும்போது நம்மளுக்கு பயம் வருது ஆவிக்குரிய விஷயத்துல. அப்படி வரும்பொழுதுதான் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களுக்கு
ரகசியம் அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பார். வெளியில உள்ள எல்லா இந்த லேவியர் குரூப்புக்கெல்லாம் இல்ல, கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு இல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் விசேஷமா உங்களோட பத்தி நான் ஒரு சில ரகசியத்தை சொல்றேங்கிறார். இந்த ரகசியத்தை இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற ரகசியம்லாம் போய் நீங்க மற்ற கிறிஸ்தவ பாஸ்டர்கிட்ட பேசி பாருங்க, புரியுமா அவங்களுக்கு எல்லாம்? ஒண்ணும் புரியாது. புரிய வேண்டியவங்க இப்ப நம்மள பெரிய அறிவாளியா புரிஞ்சுக்கிட்டோம், என்னமோ தேவன் அவருடைய ஆவியை கொடுத்ததுனால இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? இல்லைன்னாக்கி அதுவும் இல்லை. அப்ப தேவனுடைய ஆவியினால இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கான அந்த ரகசியத்தை கொடுத்துட்டார். அதனால அவர்களுக்கு தன்னுடைய உடன்படிக்கையை என்ன பண்ணுவாரா? இப்ப நீங்க இதெல்லாம் ரகசியம் எல்லாம் தெரிஞ்சுட்டீங்களா? இன்னும் அட்வான்ஸான உள்ளரிக்க வந்தவன பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அட்வான்ஸான இதுக்கெல்லாம் போறோம்னு சொல்லிட்டோம். இந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்கு அப்புறம் தான் இன்னும் அட்வான்ஸான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க போறோம்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் நம்ம ரொம்ப ஆச்சரியமா இருக்க போகுது. இதுவே ஆச்சரியமா இருக்குன்னா உள்ள போனா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்துக்கணும். அப்ப நம்ம ஒரு என்னமோ பிரம்மாண்டத்தை காமிக்கிற மாதிரிலாம் இல்ல, உண்மையிலே நம்ம அது மாதிரியான விஷயங்களை தான் பார்க்க போறோம். நம்ம வெளியில இருந்துதான் இந்த தண்ணீர் தொட்டியில உள்ள சத்தியத்திலேயே இவ்வளவு தெளிவுகள் நம்மளுக்குள்ள கிடைச்சிட்டு இருக்குன்னா உள்ள நுழைஞ்சா எப்படி இருக்கும்? அப்ப அங்க வெளிச்சம், குத்துவிளக்கினுடைய வெளிச்சம், இங்க அப்பம், அங்கே பலி செலுத்துவதற்கான பலி செலுத்தப்பட்டதெல்லாம் கொண்டு போய் தேவனிடத்துல செலுத்துவதற்கு திரை கிழிஞ்சு போச்சு. இப்ப இந்த திரை கிழிஞ்சிருச்சுங்க. இப்ப பலி செலுத்துவதற்கான தூப பீடத்தினுடைய தூபம் எல்லாம் எங்க போயிருப்போம்? நேரடியா போறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருச்சு. நம்ம பலிகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டுரும். நாம் இந்த திரை தான் நம்முடைய லிட்டரலான மரணத்தையும் அடையாளப்படுது. எப்படி கிறிஸ்துவனுடைய மரணமும் நாமளும் இந்த மாமிசத்துல மரிச்சாதான் எங்க போக முடியும். அப்ப இந்த கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சவனே இந்த கூடாரத்துக்குள்ள தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறோம். அததான் அவருடைய ரகசியத்தை செய்கிறவர்களுக்கு அவர்கிட்ட மட்டும் தேவன் என்ன பண்றாரா? அவருடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துறாரு. இந்த வசனம் படிச்சு பாருங்க, என்ன மாதிரி உடன்படிக்கைன்னு பாருங்க. படிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். இப்ப எந்த திரையை பத்தி பார்க்க போறோம்னா, நல்லா கவனிங்க. பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துல நுழைஞ்சோம்னா தான் இங்க குத்து விளக்கும் தூபபீடமும் சமூக தப்பமும். அப்ப அந்த திரை கிறிஸ்து எடுத்த ஞானஸ்தானத்துல நாமும் அவரோடு சேர்ந்து பலி செலுத்துவதற்கு அந்த திரையில போய் ஜாயின் பண்ண போறோம். அந்த ஜாயின் பண்ண போற அந்த திரையுமே ஒரு ஞானஸ்தானம். படி. அதாவது மனம் திரும்பி பாவத்தை விட்டுட்டு வாங்க அப்படிங்கிற அந்த திரையை மாதிரி இல்ல. மாமிச அழுக்கை நீக்கிறதா இல்லாமல் படிங்க. இப்ப நீங்க தேவனோட உடன்படிக்கை பண்ணுறதுக்கு ஒரு திரை இருக்குது அப்படின்னு ஏற்கனவே சங்கீதத்துல படிச்சிட்டோம். அதை யாருக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவாரு? அந்த பயந்தவங்க யாரு? பரிசுத்தவான்களா விசுவாசிகளா? விசுவாசத்திலிருந்து பரிசுத்தவான்கள் ஆவதற்கான தன்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிற சத்தியத்துல கல்விக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு அவருடைய ரகசியமாகி அவருடைய உடன்படிக்கையை வெளிப்படுத்துவாராம். அந்த உடன்படிக்கை இங்க என்னன்னு சொல்லிட்டாரு? நீங்கிற அந்த திரையல்ல, வெளியில உள்ள பிரகாரத்துக்கு அங்கிட்டு உள்ள திரையல்ல, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையக்கூடிய ஒரு திரை ஒண்ணு இருக்கு. அது தேவனோடு செய்யக்கூடிய உடன்படிக்கை. இப்ப பாருங்க, கிறிஸ்து கூட அந்த ஞானஸ்தானத்தை எடுக்காம போய் பலி செலுத்தி இருந்தாருன்னா ஈடு பலி எல்லாம் எனக்கு வேணாம், எந்த பலியும் வேணான்னு இருப்பார். இப்ப நம்ம என்ன பலி பண்ண செலுத்த போறோம்? நம்மளே ஜீவ பலியா செலுத்த போறோம். நம்மளே எல்லா வகையான பலிகளை கிறிஸ்துவுக்குரிய மற்ற ஏனைய ஒரு சில பெண்டிங் வச்சிருக்கிறார் நம்ம பலி செலுத்துறதுக்காக. அந்த பலிகள் எல்லாம் அங்கேயே செலுத்தி வரணும். அதை செலுத்தி வர்றதுக்கு அந்த திரை தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிற நல்மனசாட்சியில் இருந்து இப்ப நம்ம உலக ரட்சிப்புக்குரிய அந்த திரையை தாண்டி வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த பூமிக்குரிய ரட்சிப்புல அவங்க எல்லாம் விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதுல நம்மளும் வந்துட்டோம். இன்னைக்கு உலகமும் வரப்போகுது. அது பின்னாடி அந்த திரைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவர்களாய் கோடிக்கணக்கான ஜனங்கள் அழைப்புக்குள்ள வந்துட்டாங்க. இந்த அழைப்புலேருந்து தேர்ந்தெடுப்புக்குள்ள வர்றதுக்கு இப்ப யாரோட உடன்படிக்கை பண்ணணும்? யார் பண்ணணும்? விசுவாசிகளா பரிசுத்தவான்களா? புரிஞ்சுக்கங்க. இந்த வித்தியாசம் புரிஞ்சுட்டீங்கனாலே கிறிஸ்துவி எப்படி அப்போஸ்தலர்களை கழுவும் பொழுது பாதத்தை மட்டும் கழுவ வேண்டி இருந்துச்சோ, இப்ப நம்ம ஒரு சில விஷயம்லாம் புரியாம இருக்கிறதெல்லாம் அந்த சத்தியத்துக்குள்ள நம்ம தெளிவா புரிஞ்சு கொண்டு கழுவப்படும் பொழுது என்ன ஊழியம் பண்ணுவதற்கு உள்ள இருக்க தகுதி அடைஞ்சிருவோம்?
ஆசாரியர்களுக்குரிய ஊழியம். அந்த ஆசாரியர்களுக்குரிய ஊழியத்தை செய்யறதுக்கு இப்ப யாரோட நம்ம உடன்படிக்கை பண்ணணும்? யெகோவா தேவனோடு, பிதாவாகிய தேவனோடு உடன்படிக்கை பண்ணிட்டு உள்ள இருக்க நுழையணும். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம நம்ம வந்து சும்மா கட்டுக்கதையா சொல்லலைங்க, ஒவ்வொன்றும் வசனமாக நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சரி, அந்த திரை தான் என்னன்னா, அங்க கிறிஸ்து மரித்ததற்குரிய ஒரு விசுவாசத்துல, அந்த திரைக்குரிய ஒரு விஷயத்துல நம்ம விசுவாசி வந்தோம். ஆனா இங்க அவரோடு உயிர்த்தெழுதலுக்குரிய ஒரு விஷயத்துல இணைக்கப்படுறோம். உயிர்த்தெழுதலுக்குரிய ரட்சிப்பு இங்க இருக்குதான். எந்த உயிர்த்தெழுதல்? உலக உயிர்த்தெழுதலா? திரள் கூட்ட உயிர்த்தெழுதலா? முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதலுடைய இணைக்கப்படுறோமா நம்ம? எந்த உயிர்த்தெழுதலுங்க? அவர் உயிர்த்தெழுந்தது எது? மாமிசத்திலேயே உயிர்த்தெழுந்தார், ஆவியில் உயிர்த்தெழுந்தார். அப்ப இந்த திரையில நம்ம அவரோடு கூட ஞானஸ்தானத்துக்குள்ள இணையும் பொழுது இந்த திரை இருக்கு இல்லையா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையிறது, ஆவியில உயிர்த்தெழுறது, அதுல போய் ஜாயின் பண்றதுக்கான ரட்சிப்பைக்கு நம்ம ரெடி ஆயிருக்கிறோம். ஏன்னா இந்த 1,44,000 பேருக்குரிய கனமகிமை சாகாமைங்கிற ஒரு காரியத்துக்குரிய இந்த சுவிசேஷமும் இந்த ரட்சிப்பும் உலக கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது. யாருக்கு மட்டும்தான் இதை அறிவிப்பார் இந்த ரகசியத்தை? இந்த சத்தியத்துக்குள்ளாக கழுவப்படுகிறவர்களுக்கு தான் இது உள்ள இருக்கு. ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான ஒரு சில விஷயம் நம்மளுக்கு புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்ட ஒரு நம்ம மைண்டுக்கே உள்ள இருக்க நுழையாம கூட இருக்கலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா அர்ப்பணிப்புக்குள்ள கொண்டு வரணும். இதுதான் ரொம்ப முக்கியமான அர்ப்பணிப்புக்குள்ளான ஒரு பாடமா பார்க்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப அட்வான்ஸா போயிடுவோம். ஒரு சில பேர்லாம் அதுல சரியா பண்ண முடியாதவங்க பின்வாங்கி போயிட்டாங்க. நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க, இதுக்கெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லி. ஆனா இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறவர் தேவன் நம்மளை எங்க கொண்டு போறதுக்கு வந்திருக்கிறாரு? என்ன தைரியத்துல வந்திருக்கிறப்ப? சரிங்களா? அவர் நம்மளுக்கு சிந்தின ரத்தத்தினால நம்ம தைரியமா உள்ளரிக்க போலாம். நம்முடைய பலியும் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் இந்த உடன்படிக்கைக்குள்ளாக ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறார். இப்ப உள்ள வந்தாச்சு. சரிங்களா? எதுல? அந்த உடன்படிக்கைக்குள்ளாக, தேவனோடு செய்த உடன்படிக்கைக்குள்ளான மனம் திரும்புதலுக்குள்ளே ஞானஸ்தானம் அல்ல, தேவனோடு செய்யும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை யாருக்கு தெரியப்படுத்துவார்? யாருக்கு தெரியப்படுத்துவார்? பரிசுத்தவான்களுக்கு. பரிசுத்தவான்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவார்? அவருடைய ரகசியத்தை அறிகிறவங்க. அந்த ரகசியம் எப்படி அறிவாங்க? கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு தான் அந்த ரகசியம் கொடுக்கப்படும். அவங்களை எங்க கூட்டுவார்? இப்ப பரிசுத்த ஸ்தலத்துல கூட்டுவார். இங்க ரெடியானவங்களை தான் எங்க கொண்டு போவாரு? இந்த திரை. இந்த திரைக்குள்ளதான் போகணும். இந்த திரைக்குள்ளனா இந்த திரை யாரு? இந்த திரையே யாருதான்? கிறிஸ்து மாமிசத்தில் இருந்த திரை. அந்த திரைக்குள்ளாக தான் நம்ம எங்க போக முடியும்? இப்ப மகாபரிசுத்த. சரிங்களா? ஓகே. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 19, 20, 21 படிங்க திரும்ப. எபிரேயர் அதிகாரம் 10 வசனம் 19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியால் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு பாருங்க. என்ன திரைனா புதிதும் ஜீவனுமான திரை. அதனாலதான் நானே வழி, சத்தியம், தண்ணீர், ஜீவன். ஜீவனுக்கான காரியத்துல சாகாமைக்குரிய ஜீவனுக்கும் போறதுக்கு அவரே ஜீவனா இருக்கிறார். சரிங்களா? அப்ப நானே வழி, சத்தியம், ஜீவனுமா எங்க போறதுக்கு? மகாபரிசுத்தம். அதனாலதான் நானே வழி, சத்தியம். யோவான் 14 சொல்லும்போது என்னை இல்லாமல் பிதாவின் இடத்திலே ஒருவனும், நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். அவரை அங்க பரலோகம் போகணும்னா இந்த வழியில தான் போக முடியும், வேற எந்த அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கதவின் வழியா, கேட்டின் வழியா வர்றவன் தான் உண்மையானவன், ஏறி குதிச்சு வர்றவன் தான் திருடன். அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதெல்லாம் நிறைய பேர் ஏறி குதிச்சு வந்து எல்லாம் என்ன ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம ப்ராப்பரா போகணும்னா இதான் வழி. சரிங்களா? ஓகே. அப்ப இப்ப இங்க உள்ள வந்துட்டோம். இப்ப உள்ள வந்தோடனே ஆசாரியத்துவத்தினோடு தேவனோடு உடன்படிக்கை பண்ணி உள்ள வரும் பொழுது பலி செலுத்தத்தக்க அந்த முழு தகுதியோட வரும்போது இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குன்னே வெளிச்சம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குதுங்க? நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம் குத்து விளக்கு என்னன்னு. இந்த குத்து விளக்குக்கு உரிய விஷயத்துல அந்த குத்து விளக்கே யார் தான்? சொல்லுங்க பாப்போம். குத்து விளக்கு, அந்த குத்து விளக்கு நான் 66 பாகங்களை பேசல, 66 பாகம் இருக்குது. பார்த்தோமா? ஞாபகம் இருக்குங்களா? அதெல்லாம் 66 பாகம். அந்த குத்து விளக்கு எதுன்னு கேட்கிறேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி.
வெளிப்படுத்தல் அதிகாரம் 1 வசனம் 20 பக்கம் 334. என் வலதுகரத்தில் இதை கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் கொத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபை தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்ப குத்து விளக்குனாலே என்னதான்? சபை. அப்ப அந்த சபை வாய்ப்புக்குரிய அந்த வெளிச்சம், அந்த சபையை, அந்த குத்து விளக்கை யாருதான்? அப்ப பொன் தங்க தெய்வீக சுவாபத்திற்குரிய அந்த 66 புத்தகங்களை நீங்களே நிருபம், அந்த சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்க வேண்டியது யாரு? சபைதான். அந்த சபையின் மேலதான் விளக்கு இருக்கும். அந்த விளக்கு தான் வெளிச்சம் கொடுக்கும். அப்ப நாம் தான் அந்த சத்தியத்தெல்லாம் கத்துக்கிட்டு இந்த காரியத்துக்குரியான வெளிச்சம் கிரியைகள் எல்லாம் காமிக்கக்கூடிய அந்த குத்து விளக்காகவே மாறணுங்கிறத நம்ம குத்து விளக்கு பாடத்துல தெளிவா பார்த்திருப்போம். அதுல ஒரு சில விஷயத்தை நம்ம அப்படியே ஞாபகப்படுத்திக்கோம். சரிங்களா? அப்ப இதுதான் என்னன்னு பார்க்கும்போது இந்த ஆச்சரியமான ஒளி 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து, உலகத்திலிருந்து, அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, இந்த மகத்துவமுள்ள ரகசியம்ல இன்னும் அட்வான்ஸா இருக்குது இங்க பரிசுத்த ஸ்தலத்துல, அந்த புண்ணியங்களை அறிவிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட எங்க அழைப்பிலிருந்து, லேவியர் குரூப்ல இருந்து, கிறிஸ்துவ மார்க்கத்திலிருந்து ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டவ, தேர்ந்தெடுக்கப்பட்டவ, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அந்த சந்ததி தான் யாரு? ராஜரீக ஆசாரிய லேவியர் கூட்டமா. அது இங்க விளக்கு, இந்த வெளிச்சம் இந்த இடத்துக்குள்ள நிக்கிறதுக்கான தகுதி யாருக்கு மட்டும்தான்? ஆசாரியர்களுக்கு மட்டும். ஆசாரிய ராஜரீக ஆசாரிய கூட்டமா. ஏன்னா கிறிஸ்துவுமே என்னதான் ரத்தாம்பரத்திற்குரிய அந்த தன்மை இருக்கு. நம்மளுக்கு அந்த ராஜரீகம் ஃபியூச்சர்ல கொடுக்க போறார் இல்லையா? அதனாலதான் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதி. இது நம்ம கேஸ்ட் நினைச்சுக்காதீங்க. ஆங்கிலத்துல ஹோலி நேஷன் போட்டு, பரிசுத்த தேசம். என்ன தேசம்? தேசம். என்ன ஜாதின்னு படிக்காதீங்க, சரிங்களா? என்னது இது? தேசம். பரிசுத்த தேசமாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகவும். அப்படிப்பட்ட தன்மைக்குள்ள இங்க உள்ள வந்திருக்கிறோம். இந்த ஒரு வாய்ப்பு சாதாரண வாய்ப்பு அல்ல. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் எது? அந்த குத்து விளக்குக்குள்ளாக. யோவான் 16:13 படிக்கிறோம், சத்திய ஆவி ஆகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்ப அங்க இருந்தது ஒரு பாசியலான அந்த தண்ணீர் தொட்டியினுடைய கழுவுதல் தான், சத்தியம் தான். உள்ள வந்தாதான் சகல சத்தியம் கிடைக்கும். நான் சொன்னேன்ல, இங்க கிடைக்கக்கூடிய சத்தியம் இருக்கு இல்லையா, ரொம்ப அட்வான்ஸா இருக்கும், ஜீரணிக்கும். அதுவே அப்படி இருக்குன்னா உள்ள வந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்கன்னு சொன்னல. அது மாதிரி ஒரு மகத்துவம் உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாம் உள்ள வந்து பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 1:13 அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பு அருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரன் கொப்பானவரையும் கண்டேன். இங்கதான் கிறிஸ்து முதல் வருகையில போன போதும் அல்லது 2ஆம் வருகையில வரும் பொழுதும் இங்கதான் ஃபர்ஸ்ட் வருவார். இங்கதான் கடைசியாவும் பார்த்துட்டு போனார். பாருங்க, அவர் மரித்து உயிர்த்த பிறகு ஏதாச்சும் பிளாத்துக்கிட்ட, பரிசேயர்கிட்ட, சரிசேயர்கிட்ட, யூதர்கள்கிட்ட எங்கேயாச்சும் யார்கிட்ட காட்சி அளிச்சாரா? உலக ஜனங்கள்கிட்ட யார்கிட்ட மட்டும்தான் காட்சி அளிச்சார். அவர் மரிச்சு 40 நாள் பூமியில உலாவினார்ல, யாருக்கிட்ட மட்டும் காட்சி அளிச்சார்? அது யாருன்னு கேக்குறேன். இந்தியாவில் வந்து உங்களுக்கு எனக்குமா காட்சி அளிச்சாரு? சீசர்களுக்கு மட்டும்தான். அப்ப அந்த சீசர்கள் என்னன்னா, இந்த ஆசாரியத்துவத்திற்குரியவர்களா இருக்கக்கூடிய அவர்கள் மத்தியில தான் பிரதான ஆசாரியனுடைய பிரசனம் முதல் வருகையில பரலோகம் போகும்போதும் தெரிஞ்சிச்சு, 2ஆம் வருகையில இங்க வரும்பொழுதும் தெரியும். அவங்களுக்கு மட்டும்தான் 2ஆம் வருகை காரியம் தெரியும். அது ரகசியமா இருக்கும். அது அவங்க நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் இவங்க புரிஞ்ச பிறகுதான் அதுக்கப்புறம் வெளியில உள்ளவங்களுக்குலாம் பிரதான ஆசாரியர் ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சுதான் அங்க போவார், குறிப்பிட்ட காலங்கள் கழிச்சுதான் அங்கே வெளியே போவார். எங்க பிரகாரத்துக்கு அங்கே போய் எல்லார் மத்தியிலும் கையை உயர்த்தி இப்படி ஆசீர்வதிப்பார். அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றதா இருக்கட்டும், இல்ல முதல் வருகையில பரலோகம் போறதா இருக்கட்டும், யாருக்கு மட்டும்தான் தெரியும்? இந்த ஆசாரிய கூட்டத்துக்கு மட்டும்தான் தெரியும். அழகவன். அதனாலதான் இந்த இடத்துக்கு வரும்பொழுதுதான் ரொம்ப அட்வான்ஸான சத்தியத்தெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம இந்த உலகத்தை வாழ்றதே எதுக்காக? நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னார்ல, என்ன இது பரிசேரி சரிசேரி கூட்டிட்டு போறதுக்கா? யார்கிட்ட சொல்லிட்டு போனாரு?
அந்த சீசர்களுக்கு மட்டும்தாங்க இந்த அழைப்பு, தேர்ந்தெடுப்பு, அந்த உண்மை உள்ள தன்மைக்குள்ளே பரலோக வாய்ப்பு. சரிங்களா? அவங்களுக்கு தான் அவர் 2ஆம் வருகையில எப்படி என்ன மாதிரி என்ன சூழ்நிலையில வர்றாருங்கிறது தெளிவா புரியும், அறிய முடியும். அதை கேட்ட தயாரிப்போட இவங்க ரெடியாகி என்ன பண்ண முடியும்? 10 கண்ணி உவமையில புத்தி உள்ளவர்களா ஒரு குரூப் இருக்கிறாங்க. புத்தி இல்லாத 5 பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சு வந்திருக்கலாம், வராமே கூட போயிருக்கலாம். வந்துட்டு இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு ஓடினவங்களாம் கூட இருக்கலாம். புரியுதுங்களா? வராமே வெளியிலே இருந்தவங்களா கூட இருக்கலாம். ஆனா வருவாருங்கிற எதிர்பார்ப்புல முழு கிறிஸ்தவம் இருக்கா? ஆனா விளக்கு எரிஞ்சாதானே வெளிச்சம். விளக்கு எரியணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? பரிசுத்த ஆவியினுடைய சத்தியத்தின் ஆவியினால் தெளிவாக வழிநடத்தப்பட வேண்டும். அப்ப இந்த வெளிச்ச குத்து விளக்கு நாம் தான். அந்த குத்து விளக்கு சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமான சபையாக நாம் தான் என்ன பண்ணணும்? சாட்சி கொடுக்க வேண்டியவர்களா. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்து 2ஆம் வருகையில வர்றாருன்னா வந்து காரியங்களை செயல்படுத்துவதற்குரிய சாட்சியே கொடுக்க போறதே நம்மளாதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான காரியங்கள் எல்லாம் சொல்றாரு. படிக்கலாம் பாருங்க ஒரு வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் நினைக்கிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்களோ தேவனுடைய ஆலயமாகிய சபையாகவும் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமான சபையா இருக்கிறீங்க. அப்ப இல்ல 1 தீமோத்தேயு 3:15. நீ அறியபடிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஓகே. அப்ப இந்த ஒரு காரியத்துல அந்த குத்து விளக்கு சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமான வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய ஜனங்களாக இந்த குத்து விளக்கை நாம தான், அந்த விளக்கு வெளிச்சத்தை நாம் தான் கொடுக்கணுங்கிறதையும் இந்த இடத்துல பார்க்கிறோம். பொன் குத்து விளக்கு பார்த்தோம், அதுக்கப்புறம் சமூகத்தா. அப்ப இந்த விளக்கு வெளிச்சம் எரிஞ்சாதான் இந்த மேசையில் உள்ள 66 புத்தகங்களுடைய இந்த இன்னும் ஆழமான அட்வான்ஸான இது வெளிச்சம். இது போசாக்குரிய அதற்கேற்ற கிரியை செய்யத்தக்க போஜனம்னு சொல்லப்படுது. ஆண்டவர் சொன்னார், எனக்குன்னு ஒரு போஜனம் இருக்கு. யோவான்ல சொல்றார். அது என்னன்னு சொல்றார்? பிதாவின் சித்தத்தை செய்வது. அப்ப இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு இந்த சத்தியத்தின்படி வாழக்கூடிய ஒரு ஜீவியம் இந்த அப்பத்தை சாப்பிடுவதனுடைய, அதாவது விசுவாசம் மட்டும் பத்தாது, கிரியைங்கிறது இந்த அப்பத்துக்குள்ளாக யோசிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அவர் கிறிஸ்து நமக்குள்ளாக வந்து நம்மளோடு கூட போஜனம் பண்ணுவார். அந்த ஒரு விஷயத்துல நம்மளோடு சேர்ந்து. இது ஆசாரியர்களுக்கு மட்டுமே உள்ளக்கூடிய அப்பம். இது வெளியில உள்ள யாருமே சாப்பிட முடியாதுங்க. ஆசாரியரும் இந்த ஆசாரியத்துவத்தின் பிரதான ஆசாரியர்கள் மட்டும்தான் இதை சாப்பிடலாம். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட போஜனமும் இருக்குதுங்கிறத எதை வச்சுதான் கண்டுபிடிக்கலாம்? இந்த குத்து விளக்கின் வெளிச்சத்தை வச்சுதான். அப்ப குத்து விளக்கு யாரு? நம்ம. வெளிச்சம் அதனுடைய 66 புத்தகங்கள் நீங்களே அந்த நிருபங்களா இருந்து நம்ம விளக்குக்கு வெளிச்சமாகிய சத்தியத்தையும் கொடுக்கணும். அந்த விசுவாசத்துக்குரிய வெளிச்சத்துக்குள்ளாக மட்டும் இருக்காம விசுவாசத்துக்கேற்ற கிரியைக்குரிய அப்பமாகிய அந்த ஆழமான சத்தியங்களையும் நாம் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டு நம்ம எல்லாத்தையும் தெளிவா அங்கேயே பலியெல்லாம் கொண்டாந்து இந்த தூப பீடத்துல கை நிறைய அப்படி தூப வர்க்கங்களை அள்ளி கொஞ்சோண்டு அள்ளி போட்டோம்னா கொஞ்சம் தான் போகும். அப்படி நெருப்பெல்லாம் அள்ளி போட்ட பிறகு அள்ளி அப்படி போட்டோம்னா எப்படி போகும் பாருங்க. எங்க போகும்? மகாபரிசுத்தலத்துக்கு, பிதாவின் இடத்திலும் பரலோகத்துக்கு போகும். அப்ப நம்ம செலுத்த வேண்டிய பலியெல்லாம் இந்த மாமிசத்திலேருந்து ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி செலுத்தி முடிச்சிடும். அதான் ரோமர் 12:1 படிக்கலாம். தூபபீடம், அந்த தூபபீடத்தில் நாம் செலுத்த வேண்டிய பலிகள் ரோமர் 12:1. புதிதும் ஜீவனுமான வழியை ஓபன் பண்ணார். அந்த ஜீவனை வச்சுக்கிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கிறிஸ்து கொடுத்த அந்த ஜீவனை வைத்துக் கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? இப்ப ரோமர் 12:1 பலியை செலுத்தணும். பரிசுத்தம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சோன்னா அந்த ஜீவனோடு பரிசுத்தமுள்ள பலிகளை நம்முடைய இந்த மாமிசத்துலதான் செலுத்தணும், முடிஞ்சு ஆவியில போய் செலுத்துறது இல்லை. இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அறிவுக்கேற்ற பார்த்தோமா இல்லையா? அந்த அறிவுக்கேற்ற காரியத்துல புத்தி அடைந்து புத்தி உள்ள கன்னியர்களா இங்க இருந்து மாமிசத்திலிருந்து நம்ம செலுத்த வேண்டிய
பலிங்கிறது. ரோமர் 12:1 லேவியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த வசனத்தினுடைய அர்த்தமும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அடுத்த வசனத்தை படி. அப்ப அந்த பாளையத்துல உள்ள அந்த வேஷம் எல்லாம் போட முடியாது. லேவியர்கள் மாதிரி இங்க உலக கிறிஸ்தவர்கள் மாதிரி பண்ண முடியாது. ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். அப்ப நம்ம மனசு முழுவதுமே கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த சிந்தைக்குள்ள இந்த இடத்துல தாங்க வந்து மாற முடியும். அங்க வந்து நம்ம சிந்தை மாறி நம்ம சரி வாழலான்னு ஒரு முயற்சி எடுத்து வர்றது தேவனோட உடன்படிக்கை பண்ணி உள்ள வந்துடலாம். ஆனா பலி செலுத்தி முழுவதுமே அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல வாழ்ந்து முடிப்பதுங்கிறது நாம் முழுவதுமே இங்க இருக்கும்போதே மறுரூபமாகணும். மாமிசத்துல இருந்து ஆவியில மறுரூபமாகிறது சாவும் போது. சாவறதுக்கு முன்னாடியே இந்த பரிசுத்த ஸ்தலத்திலேயே மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வாழ்க்கையை இங்கே வாழ்ந்து காமிக்கணும். எப்படி அது? இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரிய கூட்டத்துக்குரிய தகுதி ஆயிட்டோம்ல. மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவன் கிறிஸ்து இருக்கிறார் இல்லையா? கிறிஸ்து இந்த மனுஷனா இருந்துதான் அங்கே போனார். அவர் கிறிஸ்து அந்த பரலோகத்தில் உள்ள அந்த பரிசுத்தத்தை இங்க மனுஷனாக வாழ்ந்து காமிச்சார் இல்லையா? அதே மாதிரி பரிசுத்தமாக வாழ்வதற்கு இந்த கூடாரமாகிய நம்ம மாமிசத்துல உலகத்தை விட்டு வந்திருக்கிறோம் இல்லையா? இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆசாரிய கூட்டமா வந்துட்டோம் இல்லையா? இனி இந்த உலகத்துக்கான வேஷம்லாம் இல்லை. இனி வாழ்றது எல்லாமே இந்த இந்த இடத்துக்குள்ளதான். வெளியில எல்லாம் போனாக்கி பெரிய பிரச்சனை. லேவியர்கள்ட்ட போனீங்கன்னா லேவியர்கள் நம்ம புத்தியை கெடுத்து கொண்டு போயிடுவாங்க. எங்க பாளையத்துக்கு அங்கேயே கொண்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கான பர்ஃபெக்ஷன் இங்க இருக்கு. பரிசுத்தர்களுடைய கூட்டம் இது. இந்த பரிசுத்த ஸ்தலத்துல நாம் தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிஞ்சிட்ட பிறகு, இதெல்லாம் இப்படி இருக்குன்னு அறிஞ்ச பிறகு, இனிமே மனசளவுல மாமிச அளவுல எல்லாத்துலயுமே அப்படியே பரலோகத்துக்குரியவர்களாய் மறுரூபம் ஆயிரணும். இந்த இடத்துல அப்படி மறுரூபமானதான் உண்மையால மறுரூபம் அடைய முடியும். எந்த மறுரூபம்? மாமிசத்திலிருந்து ஆவில. அப்ப முழுவதுமே ஆவிக்குரிய விஷயத்துல சிந்தை அளவுல முழுவதுமே மாற்றம் அடையக்கூடிய பகுதி தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் திரையிலிருந்து இந்த பரிசுத்த திரை வரை கடந்து வரக்கூடிய அந்த ஒரு டியூரேஷன் இருக்கு இல்லையா? இதுதான் ரோமர் 12:1 மற்றும் 2. இதுக்குள்ள கடந்து வந்துட்டீங்கன்னா இப்ப எங்க போயிடலாம்? லிட்டரலாகவே இந்த மாமிச திரையை கடைந்து எங்க போயிடலாம்? அப்ப மொத்தம் நம்ம வாழ்க்கையில எத்தனை மரணம் வரணும்? 3. இதை குறித்து நம்ம வருகிற காலங்கள்ல பார்க்க போறோம். என்னடா அது 3 அப்படின்னா, நிக்கோதேமு கிட்ட சொல்றாரு இல்லையா? அது அதற்குரிய ரகசியம்லாம் பார்க்க போறோம். மறுபடியும் பிறத்தல்னா என்னது? செத்தாதான் மறுபடியும் பிறக்க முடியும். 3 முறை சொல்றாரு. ஓகே. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம விஷயங்களை நம்ம புரிந்திருப்போம்னு நான் நினைக்கிறேன். இதற்குள்ளாக வந்த பிறகு இப்போ உள்ள போறது எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த திரை கிறிஸ்துவுக்குள் ஒரு சரீரமா இருக்கணும். இதைதான் 1 கொரிந்தியர் 12:27 பாக்குறோம். அவருடைய கிறிஸ்துனாலே என்னது? அவருடைய சரீர அங்கம். அங்கே லேவியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். உண்மை உள்ளவர்களா மாறிட்டோம்னா, அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்க உண்மை உள்ளவர்களா மாறிட்டோம்னா, கிறிஸ்துவனுடைய சரீர அங்கத்துல ஒரு பகுதியா மாறிடுவோம். பிரதான ஆசாரியர் மட்டுமே உள்ளருக்கு போக முடியும். அப்படி போகும்போது அவர் முதல் வருகையில அவருடைய பலியை எடுத்துட்டு போயிட்டாரு. போயிட்டு இப்ப நம்மளெல்லாம் பலியை எடுத்துக்கிட்டு அவருடைய சரீரத்துல ஜாயின் பண்ண சொல்றாரு. ஜாயின் பண்ணா அங்க போய் சேர்ந்துடலாம். சேர்ந்துட்டோம்னா உடன்படிக்கை பெட்டி. இப்போ உடன்படிக்கை பெட்டிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. உடன்படிக்கை பெட்டி, பெட்டிக்குள்ள 3 பொருள் இருக்கு. அதுக்குள்ள கிருபாசனம், கிருபாசனத்துக்கு 2 பகுதியிலும் கேருபீன்கள். அந்த கேருபீன்கள் மத்தியில தான் யார் வாசம் செய்யறா? பிதாவாகிய யெகோவா தேவன். அப்ப கிறிஸ்து தலையார், பிதாவாகிய தேவன். அப்ப கிறிஸ்து தலையா இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவன் இந்த கிருபாசனத்துக்கு மேல வாசம் செய்யறாங்கன்னா, அந்த கிருபாசனம் எதை அடையாளப்படுத்துது? கிருபாசனம், கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து யாருக்கு தலையா இருக்கிறாரு? அப்ப உடன்படிக்கை பெட்டி யாருக்கு அடையாளமா இருக்கு? அப்ப உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருக்கிற அந்த மூடி தான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுக்கு மேல இருக்கிறவர் யாரு? அதான் சபைக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை. இது வசனம் நம்ம தேவன் பார்த்திருக்கோம். அப்ப இதுல உள்ள 3 பொருள்களை எதை அடையாளப்படுத்துது? 1 மன்னா. அந்த மன்னா அழியவே இல்லை. மன்னா அழியவே இல்லை. ஆனா மற்ற இடத்துல இருந்த மண்ணாலாம் அன்னன்னைக்கு என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். ஆனா இது மட்டும் அப்படின்னா
மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லும் பொழுது இந்த மன்னா அழியா தன்மைக்குரிய உணவு அப்படிங்கும் போதுதான் சாகாமைங்கிற ஒரு விஷயத்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கு. அப்ப உடன்படிக்கை பெட்டிக்கு எது கிடைச்சிடும்? அப்ப சாகாமை. புரியுதுங்களா? அந்த மன்னா எது கிடையலன்னா சாகாமை. அதுக்கப்புறம் துளிர்த்த கோல். துளிர்த்த கோல்னால என்ன? அதிகாரம். இதை வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதியில் உங்களுக்கும் அந்த உலகத்தை ஆளக்கூடிய அந்த கோலை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்தின் ராஜரீகத்திற்குரிய அந்த கோல், ஆரோனுடைய துளிர்த்த கோல். அந்த 10 கட்டளைகள் நம்மளுடைய இருதயத்தில் எழுதப்பட்ட தேவனுடைய நீதியும் நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையினுடைய விஷயங்களா இருந்து, இப்படிப்பட்ட ஒரு தன்மையில பிதா, குமாரன், அப்புறம் என்ன இருக்குது? இப்போ நாம தான். புரியுதுங்களா? அதை தான் சொல்றாரு யோவான் 17ஆம் அதிகாரம் 21, 22, 23ல, இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி நீர் கொடுத்த மகிமையை அப்படியே எடுத்து யார்கிட்ட கொடுத்துட்டேன்? உடன்படிக்கை பெட்டிக்கு கொடுத்துட்டேன். உடன்படிக்கை பெட்டி யாரு? நாம் தான். சரிங்களா? அதை வேற யாராச்சும் தொட்டா என்ன நினைச்சீங்க? அங்க போனாதான் நல்லா பிடிச்சிக்க. அது பரிசுத்த தலத்தை தாண்டி மகா பரிசுத்த தலத்துல போனாதான். இங்க இருக்கிறதெல்லாம் என்னது இல்ல, இதெல்லாம் தொட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, படிங்க. அந்த ஒரு வசனத்தை படிச்சிருங்க. யோவான் 17, 21, 22, 23. பக்கம் 163, யோவான் அதிகாரம் 17 வசனம் 20. நாம் இவைகளுக்காக வேண்டிக் கொள்கிறபடியும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கலாமல் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். இவர்கள் எல்லாம் ஆதி சபையில இருந்த சபையும் இப்பொழுது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை சேர்த்து இவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் ஒன்றாயிருக்கவும். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். பிதாவை நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும். யாரெல்லாம் ஒன்றா இருக்குன்னு பிதா, குமாரன், பரிசுத்தாவினா போட்டிருக்கீங்க. பிதா, குமாரன், இந்த உடன்படிக்கை பெட்டியா 1,44,000 பேர், இவர்கள் எல்லாம் நம்மில் ஒன்றா இருக்கிறதுங்கிற ஒரே தன்மை இந்த உடன்படிக்கை பெட்டியில தான் ஒன்னா இருக்க முடியும். அதை போய் சேர்றதாங்க நம்முடைய இலக்கு. இவர்கள் எல்லாம் நம்மில் ஒன்றா இருக்கும்படி என்ன பண்ணிட்டார் இப்ப கிறிஸ்து? படிங்க. ஒன்றாயிருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்ப அந்த கணம், மகிமை, சாகாமை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பிதா கிறிஸ்துல கொடுத்துட்டார். கிறிஸ்து யார்கிட்ட கொடுத்துட்டார்? நம்ம கொடுத்துட்டார். இப்போ சும்மா ஒரு கேள்விதான். இந்த உடன்படிக்கை பற்றியும் கிருபாசனமும் இல்லைனாக்க எங்க பிதா வந்து இருப்பாரா? சரி, இந்த உடன்படிக்கை பற்றி மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாக்க, கிருபாசனம் மட்டும் இருந்தாக்க அது தேவன் வந்து இருப்பாரா? கிருபாசனத்தின் கீழே உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். பெட்டியின் மேலதான் அவர் வந்து வாசம் செய்வார். அப்ப 3 சேர்ந்தாதான் தேவ பிரசனம். அந்த மகிமை பிதாவுக்கு ஒத்த மகிமை கிறிஸ்துவுக்கு ஒத்த மகிமை உடன்படிக்கைக்கும் இருக்கு, பெட்டிக்கும் இருக்குங்கிற மகத்துவமுள்ள ரகசியத்தை தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமுள்ள அந்த தன்மையை அடைவதற்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு காமிச்சார். அவங்களுக்கு புரிஞ்சிச்சோ இல்லையோ? இப்ப யாருக்கு புரிய வேண்டுமோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். யாருக்கு புரியணும்? இப்ப இது இந்த உடன்படிக்கை பெட்டியா ஆக போற ஒவ்வொருத்தருக்கும் புரியும். தேவன் தாமே கிருபையோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.